அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை படிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Acts the Apostle chapter 2 verse 5. வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். And there were dwelling at Jerusalem Jews, devout men out of every nation under heaven. முதலாம் நூற்றாண்டு காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் அந்த நாட்களில் இருக்கிற நிலவரத்தை தான் இப்போது நாம் வாசிக்க கேட்டது. And we heard reading the state of the first century. எருசலேமிலே ஒரு விழா காலமாக அது இருந்தது. And it was a festival days in Jerusalem. பெந்தைக்கோஸ்தே பண்டிகையை கொண்டாடும்படி இஸ்ரவேலிலே பக்தி உள்ளவர்கள் எருசலேமுக்கு கூடி வந்திருந்தார்கள். All the devout men in Israel had gathered together in Jerusalem for the feast of வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். The Jews, devout men out of every nation under heaven, and they were dwelling in Jerusalem. தேவ பக்தியை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். And today we are going to meditate about the devout of God. இந்த தேவ பக்திக்கு கொடுக்கப்பட்ட மூல வார்த்தை கிரேக்க வார்த்தையானது 2 அர்த்தங்களை கொடுக்கிறது. The Greek word concerning this devout or godliness gives 2 meanings. ஒன்று, ஒரு காரியத்தை கவனமாக சரியாக பிடித்துக் கொள்வது. And one thing, hold on to your thing very carefully or earnestly. நம்மை பொறுத்தமட்டில் ஆண்டவரை சார்ந்ததான கர்த்தரை சார்ந்ததான தெய்வீகமான காரியங்களை கவனமாக சரியாக பிடித்துக்கொண்டு இந்த வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும். According to us, and we should progress in this life, holding on the things concerning the Lord very carefully. இரண்டாவதாக, Secondly, ஆண்டவர் மேல் அன்பும் பயமும் கலந்ததான ஒரு பிடிப்பு, பற்றி பிடித்துக் கொள்வது. அன்பும் பயமும் கலந்ததான ஒரு தெய்வீகமான தன்மை. and we should hold on the Lord in a divine manner which is mixed with love and fear. அல்லது அது ஒரு ஐக்கியம் என்று கூட சொல்லலாம். Or else we may say that as a fellowship. தூய தமிழிலே இறை பக்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In pure Tamil it is said as the godliness. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆண்டவர் மனிதனை படைத்த பொழுது ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை அவன் பெற்றெடுக்க வேண்டும் என்று மல்கியா 2ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. Malachi chapter 2 verse 15 says, the Lord hath created one man in order to begot a godly generation. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். And he hath created but one. ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே. And the spirit was residue in him. பின்ன ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? Then why he had created one? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி தானே. That he might seek a godly seed. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the நம்முடைய Lord. சந்ததிகளும் கூட தேவ பக்தி உள்ள சந்ததிகளாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். The Lord wants even our generation should be of godly. சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? What does the psalmist says? பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் என்று 4ஆம் சங்கீதத்தின் 3ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். In Psalms 4:3 we read, the Lord hath separated the godly for himself. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். And but know that the Lord hath set apart him that is godly for himself. ஆனால் அதே சங்கீதக்காரன் 12ஆம் சங்கீதத்தில் என்ன சொல்லுகிறான்? The same psalmist, what does he says in the 12th psalm? முதலாம் வசனத்தை படியுங்கள். First verse. 12:1. ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். பக்தி உள்ளவர்கள் அற்று போகிறார்கள், குறைந்து போகிறார்கள் என்று தன்னுடைய ஆதாங்கத்தை, வேதனையை தெரியப்படுத்துகிறார். And he is conveying his pain in his heart, saying the godly man ceaseth or they are decreasing. 2ஆம் வசனத்தில் அவரவர் தங்கள் தோழரோடே பொய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகளால் இருமாப்பாக பேசுகிறார்கள் என்று சொல்லி ஜனத்தின் நிலவரங்களை குறித்து பேசுகிறான். In the second verse he speaks about the situation of the people. They speak vanity, everyone with his neighbor, with flattering lips and with a double heart. பக்தி உள்ளவர்கள் குறைந்து கொண்டிருக்கிற ஒரு காலத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். And we have come to the time where the godly men ceaseth. தேவ பக்தி உள்ள சந்ததி குறைந்து கொண்டே இருக்கிறது. The godly seed are getting decreased. ஆனால் இப்படிப்பட்ட நாட்களிலே இந்த எருசலேம் ஆகிய தேவ சபையில்
தேவ பக்தி உள்ளவர்கள் கூடிக்கொண்டே இருக்க வேண்டும். But in these days, in this Jerusalem, the godly people must be gathered. இதே நாட்களிலே வேறு சில யூதர்களும் அங்கே இருக்கத்தான் செய்தார்கள். Even in those days, some other Jews, they also resided there. 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிப்பீர்கள் என்றால் அங்கே அப்போஸ்தலர் 19:13 ஆசாரியர்களாக இருந்த யூதர்கள் மந்திரவாதிகளாக மாறி தேசங்களிலே சுற்றி கொண்டிருந்தார்கள். And if you read the 19th chapter, the Jews who were the priests, now they are converted as magicians and they were roaming in the street. அவர்கள் மந்திரவாதிகளாக மாறி போனார்கள். They had become magicians. ஒவ்வொரு தேசமும் சுற்றி கொண்டிருந்தார்கள். And they were wandering in every country. சில கலவரம் பண்ணுகிற யூதர்களாக இருந்தார்கள். And some people are creating trouble among the people. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நாம் ஆவிக்குரிய யூதர்களாக இருக்க வேண்டும். We should be the spiritual Jews. எருசலேம் முழுவதும் தேவ பக்தி உள்ள யூதர்களால் நிறைந்திருக்க வேண்டும். The Jerusalem must be filled with the godly Jews. இதை 4 பகுதியாக பிரித்து சொல்லுகிறேன். Let me divide this into 4 parts and tell you. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. முதலாவது இருக்கக்கூடாத சில தேவ பக்தி அல்லது தேவனால் அங்கீகரிக்கப்படாத பகுதிகள். And the first thing, the godliness which are not approved by God. வேதத்தை நாம் சரியாக பகுத்து படிக்க வேண்டும். We have to discern the Bible and read. அதிலே முதலாவது நாம் என்ன படிக்கிறோம்? And what do we read first? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தேவ பக்தியின் வேஷம் நமக்கு கூடாது. In 2 Timothy chapter 3 verse 5, we should not have the form of godliness. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பெலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இங்கே நாம் என்ன படிக்கிறோம்? What do we read here? தேவ பக்தியின் வேஷம் இவர்கள் தரித்திருக்கிறார்கள். And they have put on the form of godliness. தெய்வீக பக்தி போல் இருக்கிறது, ஆனால் தேவ பக்தி இல்லை. It seems to be that they are godly, but there is no godliness. இதுதான் அந்த நாட்களில் வாழ்ந்ததான வேதபாரகர்கள் பரிசேயர் முதலாவுடைய வாழ்க்கையாக இருந்தது. And these are the life of the scribes and the Pharisees who were living in those days. மத்தேயு 23ஆம் அதிகாரத்தினை நீங்கள் படித்தால், when you read Matthew chapter 23, அவர்களுடைய உண்மையான வாழ்க்கை ஆண்டவராக இயேசு அங்கே காண்பித்துக் கொடுக்கிறார். the Lord Jesus Christ is showing their real life. நீங்கள் 2ஆம் அதிகாரத்தை 2ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து படிப்பீர்கள் என்றால் நீங்கள் பல காரியங்களை விளங்கிக் கொள்ளலாம். From the second verse, if you read continuously, you may understand many things. அவர்களை பார்க்கும் பொழுது அவருடைய வஸ்திரங்களும் அவருடைய காப்பு நாடாக்களும் மற்ற காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் பக்தி உள்ளவர்களைப் போல வெளியே காணப்படுகிறார்கள். When we look at their garments and their robes, and they appear to be godly, ஆனால் உள்ளத்தில் உண்மையான பக்தி அங்கே இல்லை. but no real godliness in their heart. வெளியே ஆடுகளைப் போல அவர்கள் இருக்கிறார்கள். Outside they seem to be like the sheep, உள்ளத்திலே அவர்கள் கொடிய ஓநாய்கள் என்று இயேசு சொன்னார். but inside they are ravening wolves, says the Lord. வெளியே பார்க்கும் பொழுது வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாக அவர்கள் இருந்தார்கள். Outwardly they appear to be like a whitened sepulchre, உள்ளே மனித எலும்புகளும் துர்நாற்றங்களும் அங்கே இருந்தது. but inside there was a stink and also the bones of man. வேதம் அதை தேவ பக்தியின் வேஷம் என்று சொல்லுகிறது. The Bible says they are the form of godliness. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே நாம் இப்படிப்பட்ட மனுஷராக இருக்கிறோம். In so many occasions we seems to be such people. நாம் எதை போதிக்கிறோமோ அதை நாம் கை கொள்ளாமல் போனால் நாம் ஒரு தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களாகவே இருப்போம். What we are teaching, and if we fail to do accordingly, and we are the people who put on the form of godliness, அவர்கள் தேவனுடைய பலனை மறுதலிக்கிறவர்களாக மாறி இருக்கிறார்கள். and they had become the one who deny the power of God. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறார்கள். Having a form of godliness, they are denying the power. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. உண்மையான தேவ பக்திக்கு ஒரு பலன் இருக்கிறது. There is a power unto the true godliness. அந்த பலன் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். That strength must be seen in our life. இப்படி ஒரு வேஷமாக இருக்கிறவர்களை பார்த்து இயேசு மாயக்காரர்களே என்று சொன்னார். Looking at such people, the Lord called them as hypocrites. நாம் ஒருத்தரும் மாயக்காரர்களாக போய்விட வேண்டாம். None of us should go hypocrite. கர்த்தருக்கு முன்பாக வெளியரங்கமாகவே இருப்போம். Let us be true and outward before the Lord. நம்முடைய குறைகளை ஒத்துக்கொள்வோம். Let us accept our shortcomings. இந்த கால வேளையில் உன்னுடைய தேவ பக்தி எந்த நிலவரத்தில் இருக்கிறது? In this morning, in what condition are your godliness? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஒரு ஆடு சிங்கத்தை போல மாற விரும்பினதாம். A goat, it wants to become like a lion. ஆட்டுக்கடா சிங்கத்தை போல மாற விரும்பினதாம். A ram tried to become a lion.
யார் இடத்துல போய் ஆலோசனை கேட்கலாம் என்று யோசித்துக் கொண்டே இருந்தார். And it was thinking to whom that he may get a counsel. அந்த காட்டிலே ஒரு சுட்டி குரங்கு இருந்தது. And there was a naughty monkey in that அந்த குரங்கு forest. நான் உனக்கு ஆலோசனை கொடுக்கிறேன்னு சொல்லுச்சு. And that monkey said, let me counsel you. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். And glory be to God. அப்போ என்ன ஆலோசனை? And what is the counsel? சிங்கம் நடக்கிறது போல நீ நடக்க வேண்டும். And you have to walk as the lion walk. சிங்கம் கர்ஜிக்கிறது போல நீ கர்ஜிக்க வேண்டும். And you have to roar as the lion roareth. சிங்கம் எலும்பை கடிக்கிறது போல நீ எலும்பை கடிக்க வேண்டும். And you have to bite the bones as the lion do. இப்படி ஒரு 4-5 ஆலோசனை சொல்லி கொடுத்தார். And likewise it gave them 4 முதல் counsels. ட்ரைனிங் சிங்கம் கத்துறது போல எப்படி கத்தணும். The first training is how to roar like a lion. இது ரோர் என்று கத்து கொடுக்கிறது, அது பேன்னு சொல்லிட்டு இருந்தது. And it was trying to roar like a lion, but it was சத்தத்தை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. unable to change the voice. எப்படியே ஒரு அளவுக்கு கொஞ்சம் ரோர் சத்தத்தை கொஞ்சம் படித்தது. Somehow it trained to roar like a lion. அடுத்த ட்ரைனிங் எலும்பை கடிக்கணும். And next it has to bite the bones. ஆடுகள் சைவம், எலும்பு சாப்பிடாது. The sheep are the vegetarians, so it won't bite the bones at கர்த்தருக்கு all. ஸ்தோத்திரம். Glory be to God. எப்படியோ சிரமப்பட்டு எலும்பை கடிக்க ஆரம்பித்தது. Somehow with all effort it tried to bite the bones. எப்படியோ 4-5 ட்ரைனிங் எடுத்துக்கொண்டது. And it has took 4 to 5 trainings. சிங்கங்கள் இருக்கிற இடத்திற்கு இப்போ போக வேண்டும். Now it should go to the place where the lion அது are. ஒரு மலைப்பாங்கான இடம். And it was a mountain area. குரங்கு நல்லா ட்ரெயின் அப் பண்ணி அனுப்புகிறார். The monkey trained him well and it அந்த sent him. சிங்கங்கள் எல்லாம் படுத்து கிடக்கும். All the lions will be lying இப்போ இந்த down. மலையில ரோர்னு கத்த வேண்டும். And you have to go and roar in the mountain. எல்லா சிங்கங்களும் உன்னை கண்டு பயந்து ஓடும். All the lions will flee away looking at you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பயங்கரமான ஒரு வேஷத்தோடு போய் நிற்கிறது. With a great fashion it went and stood எல்லா there. சிங்கங்களும் பசியில படுத்திருக்கிறது. All the lions are lying with hungry. இது போய் மலையில வச்சுக்கிட்டு நின்னுட்டு ரோர்னு கத்துகிறது. In the top of the mountain it stood and it roared. எல்லா சிங்கங்களும் தூங்கி எழுந்து அலட்சியமா பார்த்துட்டு திருப்பி படுத்து கொண்டார். All the lions it saw that and again they began to sleep. இது கொஞ்சம் மிரட்டி சத்தம் போட்டு பாடுது. Once again with loud voice it began to roar. அடுத்த நிமிஷம் என்ன நடந்திருக்குன்னு நீங்களே யோசித்துக் In கொள்ளுங்கள். the next minute you itself know what would அங்க happen. மீந்தது 4-5 எலும்புகள் மாத்திரம்தான். Only 4 to 5 bones are left. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறி விடக்கூடாது. Our life should not become like ஒரு this. தேவ பக்தியின் வேஷம் நமக்கு வேண்டாம். We don't want the form of godliness. உள்ளதை உள்ளதென்று சொல்லுவோம். Let us say the thing which are as it is. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. வேத பாரகரை போல பரிசேயரை போல இந்த ஜீவியம் போய்விடக்கூடாது. Our life should not go like the scribes and Pharisees. இரண்டாவதாக Secondly, 1 தீமோத்தேயு 6 அதிகாரத்தின் 5 வசனத்தில் in 1 Timothy chapter 6 verse 5, அங்கே தேவ பக்தி ஆதாய தொழிலாய் போய்விடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறார். and here the godliness should not be for gain. கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. இங்கே தேவ பக்தி ஒரு கெயின், ஒரு ஆதாய தொழிலாக போய்விடக்கூடாது. And here the godliness should not be the gain one. அப்போஸ்தலர் 19 அதிகாரத்தில் ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கிறோம். In Acts chapter 19 we see an example. 23, 24 வசனங்களிலே நீங்கள் தொடர்ந்து படிக்கும் பொழுது 23 and 24th verses if you read, அங்கே ஒரு கலக்கம் உண்டானதாக சொல்லப்பட்டிருக்கிறது. and there was a trouble it is said here. 24 வசனத்தில் தெமேத்திரியு என்ற ஒரு தட்டான் அவன் தியானாளின் சிலைகளை வெள்ளியினாலே செய்து வந்தான். And Demetrius a silversmith, and he was making a silver shrines of Diana. அந்த தியானாளுடைய கோவில்களை போல செய்து வந்தான். And he was creating same as it was in the temple of Diana. தொழிலாளிகளுக்கு நல்ல ஆதாயம் கிடைத்தது. And even the laborers got a good profit. 25 வசனத்திலே அவளுக்கு நல்ல பிழைப்பும் இருந்தது. And in the 25th even they had a good living or occupation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அது ஒரு தெய்வீகமான செயல் பொழுதுதான் அவர்களுக்கு இருந்தது. It seems to be a divine work unto them. ஆனால் அதிலே ஒரு ஆதாயமும் ஒரு வருமானமும் இருந்தது. But even there was an income and a gain in the. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவ பக்தியானது நமக்கு ஒரு ஆதாய தொழிலாக போய்விடக் கூடாது. The godliness should not be the occupation of gain unto us. எனவேதான் அதே அதிகாரம் 10 வசனத்தில் அவர் பண ஆசை குறித்து பேசுகிறார். That's why in the same chapter 10th verse he speaks about the love of money. தேவ பக்தி என்ற பகுதி தேவனோடு நெருங்குவதற்கு மாத்திரமே இருக்க வேண்டியமே தவிர அது ஒரு ஆதாய தொழிலாக போய்விடக்கூடாது. The part of godliness should be the one for us to come closer to the Lord, and it should not become the occupation of gain. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஒரு பழைய சபை
பிரதான சபையை குறித்து ஒரு நாள் ஒரு செய்தியை படித்தேன். Once I read a news about an old chief church. அவர்கள் ஸ்கூல்களை வைத்திருக்கிறார்கள். And they run schools. நல்ல கல்லூரிகள் இருக்கிறது. Even they had good colleges. அவர்களுக்கு சர்ச் காம்பவுண்டுக்குள்ளவே அதை ஒட்டி வசதி இருந்தால் கடைகளை கட்டி வாடகை விடுகிறார்கள். Even beside the church compounds, and if they had places and they do build complexes. ஆக அதிக பணம் புழக்கம் உள்ள ஒரு சபை. So it was a church which has more money. அவருடைய பத்திரிகையிலே அவர்களுடைய அனுமதி பெற்ற ஒரு பத்திரிகை என் கையிலே கிடைத்தது. And even I got a magazine which is recognized by them. அவர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே திருச்சபைக்கு ஏன் இவ்வளவு பணத்தை நீர் கொடுத்தீர்? And they are asking, oh Lord, why thou hast given so much of amount to the திருச்சபைக்கு ஏன் church? இவ்வளவு வசதிகளை நீர் கொடுத்தீர்? Why thou hast given so many comfort unto the church? இப்போது நாங்கள் உம்மை விட்டு நீர் எங்களுக்கு தந்த ஐஸ்வரியத்துக்கு பின்னால் போய் கொண்டிருக்கிறோம். Now we had left you and we are running behind the riches which you have அது given unto thee. நிமித்தமாக நாங்கள் சண்டையிடுகிறோம். And because of that we do நாங்கள் quarrel எலெக்ஷனை நடத்துகிறோம். and we are conducting election. எங்களுடைய பக்தி வீணாக போய் கொண்டிருக்கிறது. Our godliness is getting vain. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. தெய்வத்தின் மேல் இருக்கிற பக்தி ஆதாய தொழிலாக எங்கே போகிறதோ அந்த பக்தி தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறது இல்லை. And where the godliness is moved towards the gain and it will not be recognized by the Lord. அதற்கு பின்னால் ஒரு இழிவான ஆதாயம் இருக்குமானால் தேவன் அதை விரும்புவதில்லை. If there is a least gain behind that, the Lord never desires that. அதே சமயத்தில் போர் அடிக்கிற மாட்டை வாய் கட்டக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். But at the same time the Lord had said, and you should not bound the mouth of the oxen which plow ஒரு it. மனுஷன் சுவிசேஷத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது அந்த சுவிசேஷத்தினால் அவனுக்கு பிழைப்பு உண்டாகத்தான் வேண்டும். When a man is consecrating his life for the gospel and he should live according to that gospel. அந்தமான் தீவுகளுக்கு மாறி போன பொழுது முதலாவது ஒரு கூட்டம் ஒரு சுத்திகரிப்பு கூட்டத்திலே உட்கார்ந்து நடத்தி கொண்டிருந்தேன். When I was transferred to the isle of Andaman, in the first sanctification meeting I was conducting. அந்த கூட்டத்தில் ஒரு வார்த்தையை படிக்கும்படி ஒரு ஏவுதல் உண்டாயிருந்தது. அந்த வசனத்தை நான் சொன்னேன். In that meeting I got a prescription in order to read a verse and I said that word of God also. 22ஆம் சங்கீதத்தின் 24ஆம் வசனமாக அது இருந்தது. And it was 22nd Psalms verse 24. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். இந்த வசனத்தை நான் எடுத்து சில காரியங்களை சொன்னேன். And I took these verses and explained some things. அந்த கூட்டம் முடிந்தது. The meeting was over. ஒரு சகோதரன் என்னை பார்க்க வந்தார். A brother had come to visit me. அவருடைய கையில ஒரு செக் இருந்தது. And he had a check in his hand. அவர் ஒரு 25,000 ரூபாய் செக் போட்டு எனக்கு அந்த காசை அந்த செக்கை கொடுத்தார். And he gave me a check of 25,000 rupees. அவர் என்ன சொன்னார்? What he said, இந்த வசனத்திற்காக தான் நான் இங்கே வந்திருந்தேன். for this word only I had come here. இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். The Lord had given me this word. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவனுக்கு சுவிசேஷத்தினால் ஒரு ஆதாயம் அல்லது அதனால் அவன் பிழைக்க வேண்டும், அது வேற விஷயம். And to the one who preached the gospel and he should live because of that gospel, and that is one part. அவன் புசிக்கிறது சுவிசேஷத்திற்காக. And he eateth in order to preach the தனக்குண்டான gospel. எல்லாமே சுவிசேஷத்திற்காக. All of his is for the gospel. அது ஒரு இழிவான ஆதாயத்திற்காக அல்ல. It is not for the least gain. எனவே தேவ பக்தியானது ஒரு இழிவான ஆதாயத்திற்கு ஏதுவாக அது போய்விடக் கூடாது. That's why the godliness should not go for the least gain. மூன்றாவது, Thirdly, தீத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தை படியுங்கள். book of Titus chapter 2 verse 12. நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. இங்கே மற்றொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். And here we could see another thing. அதுதான் அவபக்தி. And that is ungodliness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த அவபக்தியை குறித்து நாம் படிக்க வேண்டுமானால் அந்தி கிறிஸ்துவை குறித்து படிக்க வேண்டும். And if we want to read about this ungodliness, we should learn about the Antichrist. எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். And Ezekiel chapter 21 verse 25. எசேக்கியேல் 21:25. Ezekiel 21:25. இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் உன் நாள் வந்தது.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். And glory be to God. இங்கே ஒரு அதிபதியை நாம் பார்க்கிறோம். And here we could see a prince, அவன் இஸ்ரவேலை ஆளுகிறவன். the one who ruleth Israel. அவன் துன்மார்க்க அதிபதி. And he is the profane wicked prince. அவன் அவபக்தி உள்ளவன். And he is the man who have ungodliness. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பிரியமானவர்களே, ஒரு நாள் வரும் அவன் தன் பாகையை கழட்ட வேண்டி வரும். Beloved people, a day will come and then he have to give his crown. 26ஆம் வசனம், பாகையை கழற்று கிரீடத்தை எடுத்து போடு. In the 26th verse, and you should remove the diadem and you should take off the crown. அது இனி முன்போல் இராது. And it will not be the same. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆம், அந்தி கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்திற்கு ஒரு முடிவு வரும். There will be an end to the reign of Antichrist. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு அந்தி கிறிஸ்துவினுடைய ஆளுகை ஆரம்பமாகும். After the secret coming of the Lord Jesus Christ, the reign of Antichrist will begin. ஏறக்குறைய 7 வருடங்கள் அவன் ஆட்சி செய்கிறவனாக இருப்பான். More or less, he would be ruling for 7 years. அவனுடைய ஆட்சி அவபக்தி உள்ள ஆட்சியாக இருக்கும். And his reign will be of ungodliness. இந்த அவபக்தி என்றால் அந்த அர்த்தம் என்ன? And what is the meaning of ungodliness? அதுதான் முதலாம் கற்பனையை மீறுவது. And that is called transgressing the first commandment. அது என்ன முதலாவது கற்பனை? What is the first commandment? யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது When we come to Exodus chapter 20, அங்கே 3ஆம் 4ஆம் வசனங்களிலே முதலாம் பிரதான கற்பனையை நாம் பார்க்கிறோம். the third and fourth verse, and we could see the first chief commandment. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். இதுதான் முதலாவது கற்பனை. And this is the first commandment. என்ன என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். Thou shalt have no other gods before me. அந்தி கிறிஸ்து தன்னை வணங்கும்படி உரிமை கோருகிறான். Antichrist is claiming that people may worship him. அவனைப் போல சிலைகளை செய்து அந்த உருவத்தை வணங்கும்படி அவன் வேண்டிக் கொள்கிறான். And he is creating images like him and he wants to worship him. பிரியமானவர்களே, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை நாம் வேறு எதற்காக கொடுப்போம் என்றால் அங்கேதான் அவபக்தி இருக்கிறது. And if we yield the position of God to some other thing, and there remains the ungodliness. நாம் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை வைத்திருக்கலாம். We may have the name Christian. ஆனால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை நீ கொடுக்கிறாயா? But are you giving the position which you have to give unto the Lord? வானத்தின் கீழே பூமியிலும் பூமிக்கு கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்க எதற்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாவது ஒரு விக்கிரகத்தையாவது உனக்கு உண்டாக்க வேண்டாம். Thou shalt not make any unto thee any graven image or any likeness, anything that is in heaven. அதை நீ நமஸ்கரிக்க கூடாது. And you should not worship that. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. தேவன் எரிச்சல் உள்ளவராக இருக்கிறார். The Lord God is a Lord of wrath. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை நாம் என்றைக்கு கொடுக்காமல் போகிறோமோ அன்றைக்கு நாம் தேவனுடைய எரிச்சலுக்கு ஆளாகிறோம். On the day when we fail to give the position unto the Lord, on the day we become the one who is about the jealous of God. சிலருக்கு பணம் அவருடைய தேவர்களாக மாறி விடுகிறது. Unto some people the money become their gods. சிலருக்கு சில மனிதர்கள் தேவர்களாக மாறி விடுகிறார்கள். Unto some people men become their gods. சில பொருட்கள் அவளுக்கு தெய்வமாக மாறி விடுகிறது. Some materials happen to be their god unto some people. கர்த்தருக்காக நீ எல்லாவற்றையும் இழக்க ஆயத்தமா இருக்க வேண்டும். You have to be ready to lose everything for the Lord. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. And thy God is he alone. அவரையன்றி உனக்கு வேறொரு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். And thou shalt have no other gods before him. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அப்படி ஒரு அவபக்தி இருக்குமானால் நீ அந்தி கிறிஸ்துவின் கைக்குள் இருக்கிறாய் என்பதுதான் அந்த அர்த்தம். If you have such an ungodliness, the meaning is you are in the hand of Antichrist. இரண்டு எஜமான்களுக்கு யாரும் ஊழியம் செய்ய முடியாது. No one can serve the two masters. ஒருவனை நேசித்து இன்னொருவனை பகைப்பாய். And he will love one and he will hate the other. நமக்கு ஒரே எஜமான் இருக்கட்டும். Let us have only one master. முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு அந்த கல்வாரி நாயகனையே நேசிப்போமாக. With all our heart and with all our strength, let us love the hero of Calvary alone. அவர் ஒருவர் மாத்திரமே உரிமை பாராட்டுகிறார். And he alone claimed to be worshipped. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. உன்னை மீட்கும்படியாக என் ஜீவனை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். In order to redeem you, I had given my life. உன்னை எல்லாரும் புறக்கணித்த பொழுது நான் உன்னை நேசித்தேன். Even everyone had despised you, but I love thee. என்னுடைய இரத்தமே உனக்கு கிரயமாக செலுத்தப்பட்டிருக்கிறது. Even my blood has given us a price for thee. அவர் உரிமை பாராட்டுகிறார். He is claiming. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி
பாடுகளிலே, in the sufferings of Jesus Christ in the Calvary. அன்றைக்கு நியாயம் விசாரித்த அந்த மனுஷன் என்ன பிலாத்து என்ன சொல்லுகிறான்? And what does Pilate, the man who is inquiring, says? இந்த இயேசு என்னப்பட்டவர் உங்களுக்கு வேண்டுமா, பரபாஸ் உங்களுக்கு வேண்டுமா? Do you need this Jesus or Barabbas? ஒருவர் சாந்த சொரூபியாக நின்று கொண்டிருக்கிறார், And one was standing as an image of இன்னொருவன் love, கலவரக்காரன், and the other one is the man who troubled, கொலை குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருக்கிறவன். the one who was imprisoned because of murdering. அடுத்த பக்கமோ தேவகுமாரன் பரிசுத்தமான தேவன் அங்கே இருக்கிறார். The other hand, the Son of God, the Holy God is standing. அன்றைக்கு பிலாத்து என்ன கேட்டான்? On that day, what did Pilate ask? உங்களுக்கு யார் வேண்டும்? Whom do you want? இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அதே கேள்வியை கேட்கிறார். Today the Holy Spirit is putting that same question to you. வாலிபனே, உனக்கு யார் வேண்டும்? Oh young man, whom do you need? தேவகுமாரன் உனக்கு வேண்டுமா, Do you need the Son of God? அல்லது பரபாஸ் உனக்கு வேண்டுமா? Or do you need the Barabbas? அன்றைக்கு அவர்கள் என்ன சொன்னார்கள்? On that day, what they அவனை replied? சிலுவையிலே அறையும், You crucify him, அவன் இனி உயிரோடு இருக்க கூடாது. and he should live no more. அவர்களோ பரபாசை தெரிந்து கொண்டார்கள். But they had chosen Barabbas. அவர்கள் என்ன சொன்னார்கள்? What they said? அன்றைக்கு பிலாத்து தண்ணீரை எடுத்து தன்னுடைய கைகளை கழுவினான். On that day, Pilate washed his hands in the water. இந்த தேவகுமாரனை கொல்லுகிற இரத்தப்பழி எனக்கு அல்ல, The blood guilt of crucifying this Son of God does not belongs to me. அவருடைய மனைவி வந்து எச்சரிக்கிறாள். And his wife is warning him. ஓ, இந்த தேவகுமாரனை குறித்து நான் சொப்பனம் கண்டேன், Oh, I had saw a dream about this Son of God, வெகு பாடுபட்டேன். and I was suffering a lot. இதெல்லாம் பிலாத்து மனதிலே வைத்திருக்கிறான். And Pilate had everything in his அவன் mind. தன்னுடைய கைகளை கழுவினான். He washed his hand. அன்றைக்கு கூடியிருந்ததான யூதர்கள் இஸ்ரவேலர்கள் என்ன சொன்னார்கள்? All the Jewish people who have gathered there, what they இந்த said? இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்களுடைய பிள்ளைகள் மேல் இருக்கட்டும். Let this blood guilt be upon us and upon our children. அவர்கள் ஒரு சாபத்தை சொந்த வாயினால் கேட்டு வாங்கினார்கள். By their own mouth they demanded a curse. அதற்காக அவர்கள் கொடுக்க வேண்டிய கிரயம் பயங்கரமாய் இருந்தது. The price what they have to pay for that was terrible. ஹிட்லரின் நாட்களிலே நீங்கள் படித்து பார்த்தால், And if you read in the days of Hitler, லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்தான். and he murdered lakhs of Jewish people. யூதர்களின் அந்த வதை முகாம்கள் கொள்ளுகிற இடத்தை நீங்கள் படித்து பார்த்தால் ரத்தம் உறைய செய்யும். And if you read the assassinating place of the Jewish people, and even your blood will stop. ஜெர்மனை சுற்றியுள்ள நாடுகள் எங்கெல்லாம் ஹிட்லர் கால் பதித்தானோ அங்கெல்லாம் யூதர்கள் உபத்திரத்தை சந்தித்தார்கள். Wherever he stepped into the countries around German, all the Jewish people were tormented. கேஸ் சேம்பர்ல அடைத்து கொன்றார்கள். And they were entangled in the gas chamber and they were died. இன்றைக்கு யூத தேசம் பிழைத்திருக்கிறது ஒரு அபூர்வம் தான் பிரியமானவர்களே. And even it's a great wonder that the Jewish country remained. அவர்கள் பெரிய தண்டனையை நியாய தீர்ப்பை அடைந்தார்கள். They received a great judgment and punishment. எனவே நம்முடைய வாழ்க்கையில் அவபக்தி வேண்டாம். That's why let us not want this ungodliness in our life. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நான்காவதாக யாக்கோபு அப்போஸ்தலன் வீணான பக்தி குறித்து பேசுகிறார். And fourthly, James the apostle speaks about the vain godliness. முதலாம் அதிகாரம் 26ஆம் வசனம். Chapter 1 verse 26. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். இங்கே யாக்கோபு அப்போஸ்தலன் நாவை குறித்து பேசுகிறார். And here James the apostle, he speaks about the tongue. மூன்றாம் அதிகாரமே அதற்காக தான் எழுதப்பட்டதை போல் தெரிகிறது. Even the third chapter seems to be written for that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒருவன் தன் நாவை அடக்காமல் போனால் If any man fail to control his tongue, அவன் தன்னுடைய இருதயத்தை வஞ்சிக்கிறான். he deceiveth his own heart. அவன் தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினாலும் Though he may count to be the godly man, அவனுடைய தேவ பக்தி வீணாக இருக்கும். and his religion is vain. எனவே இது வீணான தேவ பக்தி. That's why this is the vain இது godliness. நாக்கோடு கூட சம்பந்தப்பட்டது. And this is related with the tongue. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. மூன்றாம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தில் நாவானது சிறியதாக இருக்கிறது, Chapter 3 verse 5, the tongue is a little member, ஆனால் அவைகளோ பெருமையானவைகளை பேசும். but boasteth great things. சிறிய நெருப்பு பெரிய காட்டை கொளுத்துவது போல நாவும் நெருப்புதான். And same as a small fire burn the whole forest, even the tongue is a அது fire. அநீதி நிறைந்த உலகம். It's a world of iniquity. 7ஆம் வசனம், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. 7th verse, no man can bridle his அது tongue. அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான
விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. And it's a kind of beast and of birds and of serpent. இந்த நாவை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்குள் நீ கொண்டு வராத பட்சத்தில், And if you never bring this tongue under the control of the anointing, நம்முடைய அழிவுக்கு காரணம் நம்முடைய நாவாகவே இருக்கும். even our tongue would be the reason for our destruction. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நாக்கை அடக்காமல் போனால் உன்னுடைய பக்தி வீணான பக்தி. If you fail to bridle your tongue and your godliness is vain, உனக்கு எல்லோ நல்ல காரியங்கள் எல்லாம் இருக்கலாம், and you may have so many good things, ஆனால் உன்னுடைய நாக்கை நீ அடக்கி இருக்கிறாயா? but have you bridled your tongue? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. மௌனமாய் இருக்க வேண்டிய நேரத்திலே மௌனமாய் இருந்திருக்கிறாயா? At the time, in order to remain silent, பொறுமையாய் இருக்க வேண்டிய இடத்திலே பொறுமையாய் இருந்திருக்கிறாயா? have you remained patient in the time where you have to? தன்னுடைய நாவினால் தங்களை தீட்டுப்படுத்திக் கொண்டவர்கள் எத்தனையோ பேர். So many people are there who have defiled themselves because of their tongue, கெட்ட வார்த்தைகள் உள்ளே இருந்து புறப்படுகிறது. and foul words are proceeding out of them. மற்றவர்களை வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் புறப்படுகிறது. Words that do give pain to others are proceeding out of கர்த்தருக்கு them. மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நாவை அடக்காமல் போனால் If you fail to bridle your tongue, அவன் தன்னை வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான். and he is the one who deceives அவன் himself, தன்னை பக்தியுள்ளவன் என்று எண்ணினாலும் though he may count himself as godly, அந்த பக்தி வீணான பக்தியா இருக்கிறது. that godliness is a vain. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த நாவை குறித்து நாம் மிகவும் கவனமா இருக்க வேண்டும். We have to be more careful about this tongue. இந்த நாவினால் பேசின வீணான வார்த்தைகளுக்கு ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமா? One day we have to pay the account for all the vain words that we have அல்லேலூயா. spoken. Hallelujah. எதுக்கு கணக்கு கொடுக்கணும்? And for which thing we have to pay the account? எவ்வளவு வீணான வார்த்தை நீ பேசியிருக்கிறாயோ அவ்வளவும் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. How many vain words that you have spoken, they are recorded. ஒரு வீட்ல ஒரு மேரேஜ் நடந்தது. In one house there was a marriage. நான் நினைக்கிறேன் அது இன்டர்காஸ்ட் மேரேஜா இருக்கும். And I think it may be the marriage of intercaste. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. அண்ணன் ஒரு தம்பி தான் அவர் கல்யாணம் பண்ணியிருக்கார். And brother only, he had been married. அந்த வீட்ல ஒரு பிரதர் இன்னொரு சிஸ்டர் ரெண்டு பேர் இருக்காங்க. And there was one more brother and sister in that அவங்க ரெண்டு house. பேரும் கூடி பேசுறாங்க அந்த மேரேஜ் பத்தி. They both are speaking about that marriage. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அதை கேட்டார். The Bible says the Lord is hearing. இப்ப பிள்ளைங்க சொல்லுங்க, அந்த மேரேஜ் பண்ண ஆள் யாரு? உசுன்னு பாம்பு சத்தம் கேக்குதே தவிர கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, யார்? மோசே. Moses. அந்த ரெண்டு பேர் பேசுனாங்களா? அந்த யாரு? And who are those two? ஆரோனும் மீரியாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அதை கேட்டார். The Bible says the Lord listened to that. உன்னை போல நானும் மௌனமா இருப்பேன் என்று நினைக்காதேன்னு சொல்றார். And he said, don't think that I will be silent like you. நாவை கொஞ்சம் அடக்குங்கள். That's why bridle your tongue. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதற்காக தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவை. For that only we need the anointing of the Holy Spirit. நாக்க ஜெயிக்க வேண்டுமானால் அந்நிய பாஷை பேச வேண்டும். If you want to overcome the tongue, you have to speak in unknown tongues. நிரம்பி இருக்க And வேண்டும். you have to be filled with the love of God. நாக்கை அடக்காத மனுஷனுடைய பக்தி எல்லாம் வீணான பக்தி தான். யாரவனா இருந்துகொள். The godliness of man who bridle not his tongue are vain. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. சில வேளையிலே நாம் அவசரப்பட்டு பேசிடுறோம்னு சொல்றோம். Occasionally we tell that I had spoken hastily. என்னெல்லாம் பேசுறாங்க? What else they are speaking? கெட்ட வார்த்தை They பேசுகிறார். are speaking bad words. அருவருப்பான வார்த்தைகளை They are பேசுகிறார். speaking abominable words. இருதயத்தின் நிறைவிலிருந்து தான் வெளியே வருகிறது. Out of the fullness of heart it cometh out. இருதயத்துல எந்த வேர்ட்ஸ் இருக்கோ அதான் வெளியே வரும். What words are in your heart, it will come out. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எனவே வீணான பக்தி கூடாது. That's why you should not have the vain godliness. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அடுத்ததாக The next ஓசியாவின் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் மற்றொரு பக்தியை பார்க்கிறோம். Hosea chapter 6 verse 4, we read another godliness. எப்பிராயிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன், உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற் காலையில் தோன்றும் பனியைப் போலவும் ஒளிந்து போகிறது. இங்கே எப்பிராயிமுடைய பக்தி குறித்து படிக்கிறோம். And here we read about the godliness of Ephraim. இங்க நாம் என்ன படிக்கிறோம்? What do we read here? காலையில் காணும் மேகம், காலை மேகம். The morning cloud. விடியற் காலையில் தோன்றும் பனி. The dew in the early morning. இது ரெண்டுக்கும் சூரியனை கண்டா பிடிக்காது. And these two, நல்லா கவனிங்கள். listen carefully. விடியற் காலையில மேகம் நல்லா இருட்டிட்டு இருக்கும்.
And in the early morning, the clouds will be of dark. ஆனா சூரியன் வரும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லாமல் போகும். When the sun cometh, and it will be no more. பனியும் கூட அப்படித்தான். Even the dew same. சூரியனுக்கு முன்பாக நிற்க முடியாது. It can't stand before the sun. அது ஒளிந்து போகும். And it will be destroyed. இங்கே பக்திக்கு அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. And here it was said about godliness also. நிலைத்திராத பக்தி. The godliness that remaineth not. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. சூரியன் உதிக்கும் பொழுது மேகமும் பனியும் ஒளிந்து போவது போல When the sun arise, as the cloud and the dew fall down. சில நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும் பொழுது அவருடைய பக்தியும் ஒளிந்து போகிறது. When afflictions and problems comes, even their godliness also fall down. சிலர் தங்களுடைய பக்தியை ஒளிந்து போகிற பக்தியாக வைத்திருக்கிறார்கள். Some people are having their godliness as the one which falleth. இன்றைக்கு நன்றாக எழுப்புதலாய் இருப்பார்கள். And today they may be revived. பார்த்தா மேகம் சூழ்ந்திருக்கும். The clouds will be surrounded. நல்ல பனி பெய்து கொண்டே இருக்கும். And there will be a good dew. ஆனா வசனத்தின் நிமித்தம் ஒரு உபத்திரம் வரும் பொழுது, But when a persecution comes on behalf ஒரு of the word of போராட்டம் God, வரும் பொழுது, when a struggle comes, அந்த சூரியன் உதிக்கும் பொழுது when the sun shines, அங்கே மேகமும் இருக்காது, பனியும் இருக்காது. neither the cloud nor the dew will be there. அங்கே ஒரு சோதனை வரும் பொழுது, When a temptation comes, அங்கே சத்தியத்தின் நிமித்தம் ஒரு பரீட்சை அனுமதிக்கப்படும் பொழுது, when a trial was allowed for the truth, உன்னுடைய பக்தியின் நிலவரம் எப்படி இருக்கிறது? how is the state of your godliness? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அங்கேதான் தங்களுடைய பக்தியை அநேகர் இழந்து போகிறார்கள். It is there many people loses their godliness. இந்த கிறிஸ்தவ மார்க்கம் வேண்டாம் என்று சொல்லி விடுகிறார்கள். And they do say, we don't want this Christianity. இந்த நெருக்கமான பாதை வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். And they are telling, we don't want this afflicted path. ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு உணர்த்தினாரே. Today the Holy Spirit convicted us. விசாலமான பாதையில் போகும்படி நாம் அழைக்கப்படவில்லை. We have been not called to go into the straight path. நெருக்கமான பாதையிலே தான் தேவன் நம்மை கண்டுபிடித்திருக்கிறார். The Lord had found us in a narrow path. ஆம் பிரியமானவர்களே, பாடுகளும் நிந்தைகளும் அங்கே இருக்கிறது. Reproaches and shames are there. சோதனைகளும் போராட்டங்களும் அங்கே இருக்கிறது. Sufferings and trials are there. இந்த பாதையிலே போகும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். The Lord had chosen for us to go through this path. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உன்னுடைய பக்தி எப்படி இருக்கிறது? In those situations, how is your godliness? எல்லாம் நன்றாய் இருக்கும் பொழுது நீ நன்றாய் தான் இருப்பாய். When everything will be good and you will be good. ஆனால் பிரதிகூலமான சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது, But when contrary situations may arise, அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய பக்தி எப்படி இருக்கிறது? beloved child of God, how is your godliness? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, இந்த கால வேளையிலே நம்முடைய பக்தியை சோதித்து பார்ப்போம். in this morning let us examine our ஒரு godliness. நிமிஷம் கண்களை மூடுவாயாக. 1 minute you close your eyes. உன்னுடைய பக்தி எத்தகையாக இருக்கிறது? How is your godliness? நீ கடந்து வந்த பாதைகளை பார். You just remember the path which you have been passing நெருக்கமான through. வழியிலே நீ போயிருக்கலாம். You might have gone through afflicted பாடுகள் state. மத்தியிலே போயிருக்கலாம். You might have gone amidst sufferings. அந்த காலை மேகம் போல் நீ மாறி போனாயோ? And have you become like the morning dew? அந்த பனியை போல் ஓய்ந்து போய் விட்டதோ? And have you fallen like the dew? அல்லது நிரந்தரமாய் உன்னுடைய பக்தி இருந்ததா? Or else your godliness remained. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஒரு தேவ மனுஷன் என்ன சொல்லுகிறான்? The man of God, what he says, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? what does Acts the Apostle Paul says, அவருடைய வார்த்தையை நீ கவனித்து பார். you listen to his word. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? And who shall separate me from the love of Christ? உபத்திரவமோ வியாகுலமோ, Whether trials or afflictions, துன்பமோ பசியோ, or persecutions, or நிர்வாணமோ famine, நாசமோசமோ, or nakedness or evilness, பட்டயமோ, whether sword, இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயங்கொள்ளவர்களாய் இருக்கிறோம். in all these things we become more than the overcomers. மரணமானாலும் ஜீவனானாலும், Whether death or life, தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும், whether authorities or principalities, வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும், whether powers or the just happenings, வரும் காரியங்களானாலும், whether the future things, உயர்வானாலும் தாழ்வானாலும், whether exaltation or lowliness, வேறு எந்த சிருஷ்டியாயிருந்தாலும், whether any other creation, நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். and I had an assurance nothing shall separate me from the love of Christ. ரோமர்களால் சிறை சேதம் பண்ணப்பட்ட ஒரு இரத்த சாட்சியின் வார்த்தை அது. And this is the word of the martyr by the Romans. பட்டயத்தால் வெட்டப்பட்டு தலை தூர போய் விழுந்தது. And he was beheaded by the sword and it had fallen away. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அந்த இரத்தத்தில் தான் கிறிஸ்தவ மார்க்கம் நிலைத்திருக்கிறது. In that blood the Christianity remains. நாமும் கூட அந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Even the Lord wants us to go to that place. எவ்வளவு சூரியன் எழும்பினாலும், Though how the sun may rise up, எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், though how many trials may come, எவ்வளவு உபத்திரவங்கள் வந்தாலும், how many persecutions may கர்த்தர் come, மேல் இருக்கிற அன்பு பிரிக்க கூடாது.
கூடாது. The love of God should not be separated from நான் us. கர்த்தர் மேல் பக்தியா இருப்பேன். And I will be godly towards எனக்கு the இயேசு Lord. எனக்கு போதும். Jesus is enough for me. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு பக்தி தேவையா இருக்கிறது? How many of you need such kind of நம்முடைய godliness? கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்க போகிறோம். சத்தமாய் சத்தமாய் ஆண்டவரை துதியுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிதாவே பிதாவே ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆம், பக்தி ஒளிந்து போகக்கூடாது. Yes, godliness should not become no more. இனி வருகிற காலங்கள் பயங்கரமா இருக்கும். The days to come will be terrible. கர்த்தாவே, என்னை விட்டு மாறாத ஒரு பக்தி எனக்கு தாரும். Lord, give me the godliness which never changeth from me. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த விஷயத்தின் கடைசி பகுதியை சொல்லுகிறேன். Let me tell you the last part of this matter. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் Acts chapter 17 22ஆம் வசனம். verse 22. அப்பொழுது பவுல் மாஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதா பக்தியுள்ளவர்கள் என்று காண்கிறேன். இந்த பக்திக்கு பெயர் தேவதா பக்தி. And the name of this godliness is a superstitious godliness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. இது என்ன தேவதா பக்தி? And what is this superstitious godliness? இங்கே பரிசுத்த பவுல் அத்தேனே என்ற பட்டணத்துக்கு வருகிறார். And here Saint Paul comes to the city of Athens. 16ஆம் வசனத்திலே அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறது. And 16th verse, the city was filled with idols. எங்கே பார்த்தாலும் விக்கிரகங்கள் தான். Wherever he could see the idols. இந்த விக்கிரகங்களை பார்க்கும் பொழுது அவருடைய ஆவியிலே ஒரு வைராக்கியம் உண்டாகிறது. When he saw the city filled with idols, he had, எல்லாவற்றையும் படித்துக் கொண்டே வருகிறார், பார்த்து கொண்டே வருகிறார். and he was listening and reading into everything. இப்படி பார்த்து கொண்டு வரும்பொழுது ஒரு இடத்திலே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. While he was coming, and in one particular place a word was written. 23ஆம் வசனத்தில் அறியப்படாத தேவனுக்கு என்று ஒரு இடத்தை கண்டார். In the 23rd verse, he saw a place called to the unknown God. அது ஒரு பலிபீடம். It was an altar. இந்த ஜனங்களுடைய நிலைமை என்னவென்றால், And what was the condition of that people? தங்களுக்கு அறிவுக்கு வந்த அத்தனை தேவர்களுக்கும் கோவில்களை கட்டினார்கள். And they have builded the temple for all the gods whom they know. நம்முடைய நாட்டில் இருக்கிறதான பக்தி உள்ளவர்களைப் போல, Like the godly people who are in our country. 33 கோடி தேவர்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லுகிறார்களே, அதுபோல Our forefathers, as they said, there are 33 crores of gods. எங்கே பார்த்தாலும் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறது. Wherever they could see, it was filled with idols. ஆனாலும் இடையிலே ஒரு சந்தேகம். But even in between, they had a இந்த doubt. தேவர்கள் அல்லாத வேறொரு தேவன் இருந்தால் என்ன செய்வது? If there is another God, without these gods, what can we do? அதுதான் அறியப்படாத தேவர்கள். And that is called the unknown God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. பிரியமானவர்களே, அந்த தேவன் யாரோ தெரியாது, அவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுவோம். Beloved people, we don't know who is that God. Let us build an altar for him. இந்த வார்த்தையை பரிசுத்த பவுல் படித்தார். Saint Paul read this word. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அறியப்படாத தேவனுக்கு. To the unknown God. பிரியமானவர்களே, அவருடைய பக்தியை குறித்து அவர் பார்க்கிறார். அது தேவதா பக்தி. Beloved people, he saw their godliness. It was superstitious. எல்லா விக்கிரகத்தையும் தொழுது கொள்கிறது. And they are worshipping all the idols. அந்நிய தேவர்களை வணங்குறது, தேவதைகளை வணங்குவது. They are worshipping the strange idols. நாம் இப்படி யாரும் இருப்போம் என்று நான் நினைக்கவில்லை. I never perceived that anyone would be like this here. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு பக்தி நமக்கு இருக்கக்கூடாது. But though we should not have such type of godliness. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. வீடுகளில் கூட எந்த விதத்திலும் விக்கிரகங்களை நீங்கள் வைக்க கூடாது. Even you should not have any kind of idols with you. சிலர் நிறைய பொம்மைகளை வாங்கி வீடுகள் அடுக்கி வச்சிருப்பார்கள். அதுக்கு பின்னால ஒரு ஆவி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியறதில்ல. Some people may have so many idols in their homes. கவனிக்கிறீங்களா? Are you listening carefully? ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லுகிறேன். Let me tell you a true incident. ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. A family was saved. அவருடைய வீட்டுக்கு நான் போயிருந்தேன். And I have gone to their home. அந்த வீட்டாடைய பழக்கம் என்னவென்றால், எங்கே பார்த்தாலும் பொம்மைகளாகவே இருக்கும். எங்க பார்த்தாலும் பொம்மைகளை வாங்கி வாங்கி அடுக்கி வச்சிருக்கிறார். The practice of that household is they used to have dolls all over the houses. நான் ஆரம்பத்தில் அதை ஒன்றும் சொல்லவில்லை. இப்பதான் வந்துட்டு இருக்காங்க, கொஞ்ச நாள் ஆகட்டும், பிற்பாடு பேசலாம் என்று விட்டேன். In the beginning I said nothing. They are coming just now and I left them. அந்த சகோதரி ஒரு சொப்பனம் கண்டார்கள். That sister, she saw a அந்த dream. சொப்பனத்திலே
அந்த உருவங்களில் இருந்து ஒரு ஆவி புறப்பட்டு வருகிறது. In that dream, and she could able to see a spirit proceeded out of that image. அந்த உருவங்களில் இருந்து ஒரு ஆவி புறப்பட்டு வந்து இவங்களோடு போராடுகிறது. A spirit was coming out of that image and it was striving with her. அப்ப அவர்களே விளங்கிக் கொண்டார்கள், இந்த ஆவிகள் எல்லாம் இந்த உருவத்துக்குள் இருக்கிறது. Even she understood that all these spirits are inside these images. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to ஏதோ God. குட்டி பிள்ளைகளுக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுக்கறமே, அறியாத வயதுல, அது வேற விஷயம். ஆனா அது கூட தப்பு. அதுக்கு இன்னொரு சம்பவம் சொல்றேன். And even we are giving our children small dolls, even that is also an unknown thing. சிலர் வாங்கி 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 வைக்கிறார்கள். Some people are storing. அதுக்குள்ள ஒரு ஆவி இருக்கு. And there is a spirit beside that. அதனால நீங்க பொம்மை உருவங்களை வாங்கி வைக்காதீங்க. Don't store images or dolls in your அதுக்கு பேர் home. தான் தேவதா பக்தி. And that is called superstitious godliness. ஆவிகள் எல்லாம் அதுக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கும். All the spirits will reside inside. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஒரு சண்டே ஸ்கூல் பிள்ளை ஒரு சொப்பனம் கண்டா. நீ எழுந்து நில்லு. A Sunday school child, she ஒரு saw a சொப்பனம், dream. இவ்வளவு சைஸ் இருக்கு, இன்னும் கூட கொஞ்சம் கழுத்து அளவு இருப்பாவ. அவ ஒரு சொப்பனம் கண்டாள். And she saw a dream. அந்த சொப்பனத்துல In that dream, கர்த்தருடைய வருகை வருது. the coming of the Lord is coming. எல்லா பிள்ளைகளும் பறந்து போறாங்க, எல்லாம் பறந்து போறாங்க. All the children are raptured. ஆனா இவ போக முடியல. But she was unable to be raptured. அப்போ இவை கேக்குற, ஆண்டவரே நான் ஏன் போக முடியல? And she was asking, why Lord I was not able to be raptured? அவளுக்கு ஒரு சின்ன பொம்மை உயிருக்கு உயிரா இப்போ வச்சிருப்பா, கையிலே வச்சிருப்பா. And she had a small doll always. படுக்கும்போது கூட அதை அணைச்சிட்டு தான் படுப்பா. Even she will be lying along with அந்த that. பொம்மையை விட அவளுக்கு மனசு இல்ல. And she don't have the mind to give up that அப்போ doll. ஆண்டவர் சொன்னாரா, உனக்கு அந்த பொம்மை தானே முக்கியம். Then the Lord said, and that doll is important to you. என்ன காட்டில அந்த பொம்மையை தானே நீ நேசிக்கிற. More than me, you are loving that doll. அதனால நீ இங்கே இருந்துக்கோ, பொம்மையோட நீ இருந்துக்கோன்னு விட்டு போயிட்டார். That's why you remain here along with the doll. He left her and went. அவ ஒரு பிரான்ச்ல இருக்கிற சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட். அங்க அப்பா அம்மா விசுவாசிகள் கிடையாது. The Sunday school student belongs to a particular branch. அவளுக்கு பயம் வந்து விட்டது. And she got a fear. அவளுடைய சண்டே ஸ்கூல் டீச்சருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுகிறாள். And even she called her Sunday school teacher and பிற்பாடு conveyed. எங்களுக்கு அந்த தகவல் வந்தது. And next we got that நாங்க message. அவளுக்கு ஒரு ஸ்பெஷல் டைம் கொடுத்து அவளுக்கு ஒரு டெஸ்டிமனிக்கு நேரம் கொடுத்தோம். Even we gave her a special time to testify. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இதெல்லாம் மறைமுகமான தேவதா பக்திகள். All these are the superstitious godliness ஒரு in a பொம்மையை hidden கண்டா way. வாங்கணும். And if a doll you have to அது ரொம்ப buy. காஸ்ட்லியா இருந்தாலும் வாங்கி ஷோகேஸ்ல வைக்க வேண்டும். Though it may be costly and you have to keep that in இந்த the தேவதா showcase. பக்தி உள்ளவர்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா போடுங்கள். இந்த மாதிரி பக்தி இருக்கா? Do you have such godliness? விடுங்கள், அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். Give up all those things. All those things are unwanted to us. விக்கிரங்களை கண்ட பொழுது ஆவியில வைராக்கியம் உண்டாகட்டும். And if you see the idol, you have to be filled with the zealous in your spirit. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஒரு முரட்டு மனுஷன் ரட்சிக்கப்பட்டார். A cruel man was saved. பயங்கர முரட்டான மனுஷன். And he was a terrible man. அந்த முரட்டு அப்படி கர்த்தர் பக்கம் திருப்பி விட்டார் ஆண்டவர். ஒரு பக்கம் ஒரு நாள் ஆண்டவர் பக்கம் அந்த முரட்டு தன்மையை திருப்பி விட்டார். One day the Lord has turned away the stubbornness towards him. அவருடைய மீசை எல்லாம் பார்த்து அப்படி பயங்கரமா இருக்கும். And if you see his mustache, it will be அவர் great. வந்து இந்த கூட்டத்துல உட்கார்ந்தானா பிள்ளைகள் எல்லாம் திரும்பி அவர் தான் வேடிக்கை பார்க்கும். And if he come and sit in the meeting, all the children would be seeing him. அவ்வளவு முரட்டு மனுஷன். And such a terrible man. காவல்துறையினருக்கு வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க, சுட்டாத அந்த மனுஷனை பிடிச்சிடு. And even in the police department, they gave the permission just firing order கொடுத்தாச்சு. And firing order was given. இந்த நேரத்துல தான் அவர் ரட்சிக்கப்படுறார். By this time only he was saved. அந்த மாவட்டத்திலே நம்முடைய விசுவாசி ஒரு கலெக்டரமா இருந்தாங்க. On that district, our believer was happened to be the collector. அப்ப அவங்களாண்ட இருந்து ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கணும். And even a special permission has to be இந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டு கூட்டங்களுக்கு வருகிறார். This man was saved and he is coming to the meeting. இன்னும் ஆர்டர் மாற்றப்படல. The order was not yet changed. ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி கையில கொடுத்தோம். A special permission we wrote and gave it to the hand. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பிற்பாடு காவல்துறை அவரை பிடித்தார்கள். And next the police department told him, அவருக்கு ஒரு உங்களுடைய கேஸ் எல்லாம் நாங்க வந்து வாபஸ் ஆகணும்னா கொஞ்ச நாள் நீ கண்டிப்பா ஜெயில இருந்துதான் ஆகணும். And if you want all your case to be வாபஸ், then you have to be in the jail for some days. அவர் ஜெயில இருந்தார், 10-15 நாள் இருந்தார். He remained in the prison for 10 to 15 ஜெயில் days. முழுவதும் எழுப்புதலாய் மாறிவிட்டது. All the prison had become a place of revival. அந்நிய பாஷை ஜெபம், இந்த மனுஷனை வீட்டுக்கு அனுப்புங்கன்னு வந்துட்டாங்க அவங்களே. Even they decided to send this man to home because he was filled with போலீஸ்காரங்க anointings. வந்து முழங்கால் போட்டு எனக்காக ஜெபிங்கன்றாங்க. All the policemen, they stood in the kneel down and asked him to pray. சீக்கிரமா இந்த மனுஷனை விட்டு வெளியே அனுப்பணும், ஒரே சத்தமா இருக்கு ஜெயில் முழுவதும். Soon this man has to be sent out. All over the jail it was full of sound. மனைவி பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லை. The wives and children are not yet saved. வீட்ல பையன் வேலை செய்து ஒரு பெரிய டிவி வாங்கிட்டு வரான். The boy was working and he brought a big TV in his home. வீட்ல டிவி ஓடிட்டு இருக்கிறார். The TV is displayed in his home. அவர் ஒரு விக்கிரகத்தை பார்க்கிறது போல பார்த்து
பார்த்துட்டு என்னிடத்துல வரார், And he was saying ஆவியில வைராக்கியத்தோட வரார். with a zealous in his spirit, he came to me. கேட்டார், ஐயா இப்படி வந்திருக்கையா நான் என்ன செய்ய? He asked unto me, oh நான் pastor, சும்மா சொன்ன ஒரே போட்டு உடையா பாத்துக்கலாம். I just said unto him, just break that. நான் சும்மா அவருடைய வைராக்கியத்தை கேட்டது போல நான் சும்மா அப்படி ஒரு வார்த்தை பேசினேன். I spoke just as a word. அவர் போனார், He went, அதை எடுத்து தலையில வைத்தார். he took the TV and placed above his பெரிய head பாறை, வயல் நிலத்துல பெரிய பாறை, a great rock beside the field, ஒரே போட்டார். and he threw it down. அந்த கோபம் மாறல, The anger was not திருப்பி turned. உடைஞ்சதெல்லாம் அள்ளி திருப்பி ஒரு போட்டார். Again he took the pieces and threw it away. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நீங்க சொன்னது வரை செய்யிட்டாயான்னார். Next Sunday he came and said, I did as you said. நீ என்ன செய்த என்ன உண்டி அவ்வளவு வைராக்கியமான ஆள், ஏதாவது அடிச்சிட்டியா வேற ஏதாவது பண்ணிட்டியா, என்ன பண்ண? I was asking hastily what you did, and you are such a man of zealous, have you done anything? சொன்னது மாதிரி உடைச்சிட்டு அந்த டிவி என்ன? As you said, I had broken the television. கர்த்தருடைய வைராக்கியத்தை பார்ப்பார். The Lord will see your zealous. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. தேவதா பக்தி நமக்கு வேண்டாம். We don't want the superstitious godliness. எந்த பொம்மையும் தூக்கி வெறிங்க, கொண்டு போய் கொட்டுங்க எங்கயாவது. Any doll or image it may be, cast it away and throw it away. பிள்ளைகளும் கூட பொம்மை விளையாட்டுலாம் வேண்டாம். Even your children don't want to play with idols. பேக் போட்டு சுத்துனா அதுல ஒரு பொம்மை தொங்கிட்டு போகுது பின்னால. Even in a small bag, and there is an பக்தி. இத பாருங்க, இந்த குட்டி பிள்ளைங்களுக்கு பேக் வாங்கி கொடுக்கறாங்க, அதுல பார்த்து ஒரு பூனை அப்படி பார்த்துட்டு போயிட்டே இருக்கு. The bags of the small அதுக்கு children. ரெண்டு காது இருக்கு, ஒரு மூக்கு இருக்கு, ஒரு கரடி குட்டி மாதிரி. அதுக்கு என்ன பக்தி நீங்களே சொல்லுங்க. What kind of God? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. ஏதோ ஒரு அறியாத குழந்தைங்க, குட்டி பிள்ளைங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு வாங்கி கொடுக்கறது அது வேற விஷயம். அது கூட தப்பு தான் நான் நினைக்கிறேன் இப்போ. Even giving to the small ignorant children. அதனால இதெல்லாம் உங்களுடைய பகுதிக்கு விட்டு அந்த விஷயத்தை நீங்களே முடிவு பண்ணிக்கொள்ளுங்க. I leave all these things to you, you yourself should decide. ஆனா அப்படி இருந்தா அந்த பக்திக்கு பெயர் தேவதைகளை வணங்குற பக்தி. தேவதைகளை வணங்குறதா தான் தேவதா பக்தி. வேற அந்நிய தேவதைகளை காடிஸை நீ வணங்கி கொண்டிருக்கிறாய். And if it is so, you are worshipping the strange god, and that is called superstitious godliness. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இதெல்லாம் இருக்க கூடாத பகுதிகள். And you should not have all these things. தேவ பக்தியின் வேஷம் கூடாது. Form of godliness you should not have. அவபக்தி கூடாது. And you should not have ungodliness. தேவ பக்தி ஆதாயத்தோட மாறக்கூடாது. The godliness should not become the profit of gain. வீணான பக்தி கூடாது. And you should not have the vain godliness. ஒழிந்து போகிற பக்தியும் கூடாது. And you should not have the godliness that passeth away. தேவதா பக்தியும் இருக்க கூடாது. And even you should not have the superstitious godliness. Glory be to God. அடுத்ததாக பக்தி உள்ள மூன்று நபரை குறித்து சொல்லுகிறேன். And let me tell you three people who are godly. சுவிசேஷத்திலே நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே படிக்கும் பொழுது இந்த மூன்று நபரை பார்க்கலாம். In the New Testament, in the book of Gospels, you may see these three people. ஒன்று அனனியா. One is Ananias. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Acts chapter 22 verse 12, if you see. அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தியுள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனும் ஆகிய அனனியா என்னும் ஒருவன். இங்கே ஒரு பக்தி உள்ள மனுஷனை பார்க்கிறோம். Here we could see a devout man. இவன்தான் பரிசுத்த பவுலை கர்த்தருக்குள்ளே வழிநடத்தினவன். And he was the one who guided Saint Paul into the law. அல்லது ரட்சிப்புக்கு பிற்பாடு உள்ள சூழ்நிலைக்குள்ளே அவனை கொண்டு போகிறவன். Or else the one who brought him to the situation after the salvation. இந்த பக்தி உள்ள மனுஷனை குறித்து நாம் என்ன படிக்கிறோம்? What do we read about this devout man? வேத பிரமாணத்தின்படி அவனுக்கு கொடுக்கப்பட்ட உபதேசத்தின்படி அவன் பக்தி உள்ளவனாகவே வாழ்ந்திருக்கிறான். And he lived a devout life according to the law and according to the good report. சகல யூதர்களும் அவனை பார்த்து சொல்லுகிறார்கள், அவன் நல்லவன். All the Jewish people gave him a good report saying that he is a good man. தேவ பக்தி எங்கே இருக்கிறதோ அவன் நல்லவன் என்ற சாட்சி பெறுவான். Where there is godliness, and he will have a good report that he is good. 3 யோவான் 13ஆம் வசனத்தை படியுங்கள். 3 John 13th verse. திமோத்தேயு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவன். ஜான் தீமோத்தேயு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதுமல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய் என்று அறிவீர்கள். ஒரு சாட்சியான வாழ்க்கையை பார்க்கிறோம். And we could see a life of witness. எல்லாரும் சாட்சி கொடுக்கிறார்கள். Every man are giving good report. சத்தியத்தால் சாட்சி பெற்றவன். Even the one who had witness about truth. நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம். Even we do bear record. எனவே இவன் நல்லவன் என்ற பெயர் எடுத்திருக்கிறான். That's why he got a good name, that he is good. இந்த நல்லவன் என்ற பெயர் அவன் கடைபிடித்த
உபதேசத்தின் நிமித்தமாக உண்டாயிற்று. The good report is because of the law that he had kept in his life. வேதம் அவனை பக்தி உள்ளவன் என்று சொல்லுகிறது. The Bible calls him as godly. தேவன் நமக்கு நிறைய உபதேசத்தை கொடுத்திருக்கிறார். The Lord had given so many doctrines to us. பிரியமானவர்களே, எங்கே பக்தி இருக்கிறதோ அவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள். Beloved people, where there is godliness, they will be good. அவருடைய சுபாவங்கள் நல்ல சுபாவங்களாக இருக்கும். All their characters will be good. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்கள் அங்கே பார்க்க முடியாது. And you will not see things that are unwanted to the Lord. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இங்கே அனனியா நல்லவன் என்ற சாட்சியை பெறுகிறார். And here Ananias, he got a good witness. லூக்கா 2 அதிகாரம் 25 வசனத்திலே Luke chapter 2 verse 25. சிமியோன் அவனும் பக்தி உள்ளவன்தான். Even Simeon, he was a godly man. 2:25. Chapter 2 verse 25. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். இங்கே அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். இங்கே சிமியோன் என்ற ஒரு மனுஷனை பார்க்கிறோம். And here we see a man called அவன் Simeon. தேவபக்தி உள்ளவன். And he was a devout man. வேதம் சொல்லுகிறது அவன் நீதிமானாய் இருந்தான். The Bible says he was just. நீதி உள்ளவன். And he was righteous. அனனியா நல்லவன், சிமியோன் நீதி உள்ளவன். Ananias was good, but Simeon was just. எங்கே தேவபக்தி இருக்கிறதோ அங்கே அவர்கள் நீதிமான்களாய் இருப்பார்கள். Where there is the godliness, the people will be righteous there. அவருடைய வாழ்க்கையிலே அநீதி ஒன்றும் இருக்காது. And no unrighteousness will be in their life. இஸ்ரவேலின் ஆறுதல் வர இவன் காத்திருந்தான். And he was waiting for the consolation of Israel. பரிசுத்த ஆவி அவன் மேல் இருந்தார். The Holy Ghost was upon him. கர்த்தருடைய சத்தம் அவனுக்கு உண்டாயிருந்தது. And he was able to hear the voice of God. ஆண்டவராக இயேசுவை பாலகனாய் இருக்கும் பொழுதே, குழந்தையாய் இருக்கும் பொழுதே கைகளில் அவன் ஏந்தினான். And even he lifted Lord Jesus in his hand when he was a baby. இயேசுவை அவன் கண்டான். He saw Jesus. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பயபக்தி நீதியுள்ள வாழ்க்கைக்கு நேராக நடத்துகிறது. The godliness leads you towards a life of righteousness. அப்போஸ்தலர் 10 அதிகாரம் முதல் 2 வசனத்திலே Acts chapter 10 verse first 2 verses. அங்கே பக்தி இல்ல இன்னொரு நபரை பார்க்கிறோம். And we could see another person who is devout. இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இங்கே கொர்நேலியை குறித்து நாம் படிக்கிறோம். And here we read about Cornelius. வேதம் அவனை தேவபக்தி உள்ளவன் என்று சொல்லுகிறது. The Bible says he was a man of devout. எங்கே தேவபக்தி இருக்கிறதோ அங்கே தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கும். Where there is godliness and there will be the fear of God. தான் மாத்திரமல்ல, தன் வீட்டார் யாவரோடு கூட அவன் கர்த்தருக்கு பயந்திருந்தான். Not only he himself, but he feared the Lord along with his household. ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்தானாம். And he gave much alms to the people. எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தான். And he was praying to God always. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அவனுக்கு தான் தேவ தரிசனம் உண்டாயிருந்தது. To him he had a vision of God. எனவே தேவ பக்தி என்று சொல்லக்கூடியது தெய்வீக சுபாவங்களோடு சேர்ந்தே வருகிறது. That's why godliness is related along with the divine characters. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு தெய்வீகமான பக்தி நமக்கு தேவை. even in our life we need a godliness. நான் பக்தி உள்ளவன் என்று தாவீது சொல்லுகிறான். And David says, I am a man of godly. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த தேவ பக்தியோடு சேர்ந்து வருகிற மற்ற சில காரியங்களை சொல்லுகிறேன். Let me tell you some other things that comes along with the godliness. தேவ பக்தி என்றால் அது எதோடு சேர்ந்து இருக்கும்? Godliness means to which it will be joined. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. முதலாம் தீமோத்தேயு 2 அதிகாரம் 1 Timothy chapter 2. 9 10 வசனத்தில் பக்தி உள்ளவர்களின் அலங்கரிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. In verses 9 and 10 it said about the adorning of the godly people. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். தேவ பக்தி என்று சொல்லுகிறது அவர்கள் ஒரு அலங்காரத்துக்குள்ளே கொண்டு வருகிறது. The godliness means it brings them into an adorning. ஹல்லேலூயா. தேவ பக்திக்கு ஒரு அலங்காரம் இருக்கிறது. There is an adorning unto the godliness. என்ன அலங்காரம் அது? What is that adorning? 9ஆம் வசனத்திலே படிக்கிறோம். 9th verse. மயிரை பின்னதினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது
வெளியேறப்பட்ட வஸ்திரத்தினாலே அது அலங்கரிக்க போகாது. தேவ பக்தி இருந்தா இந்த எல்லைக்கு அது போகாது. And if you have godliness, you will not go to broad your hair or to adorn with gold or pearls. மறுபடியும் சொல்லுகிறேன், Let me tell you again. தேவ பக்தி இருக்குமானால் And if வெளியரங்கமான அலங்காரத்திற்கு அது போகாது. there is a godliness, it will not go for outward adorning. சில ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, Some people are baptized. அந்த நேரத்தில் நகை கலட்டுறாங்க. At that time, they used to remove ஆனா the jewels. மறுபடியும் போட்டிருக்கிறாங்க, அந்த ஞானஸ்தானத்தை கேன்சல் பண்ணணும். இனி But once again, they do wear the jewels. We have to சிலர் நான் cancel. பார்த்துட்டு இருக்கிறேன், அது ஒரு பழக்கமா மாறிக்கிட்டு இருக்கு சபையில. And I am observing some people, it happened to be the practice here. ஞானஸ்தானம் எடுக்கும்போது நகையை கழட்டனது தான். While taking baptism, நாங்க if you யாருமே உங்களை கழட்ட சொல்லலையே. இவ்வளவு நாள் வந்திருக்கேன், நான் 1 வருஷமா அங்க இருக்கிறேன், எனக்கு 1 வருஷம் ஆக போகுது. for 1 year I was நகையை here. கழட்டுங்க நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோமா? And did I ask you to remove the jewels? அப்ப நீங்க தானே கழட்டினீர்கள். It was you who have removed the ஞானஸ்தானம் jewels. எடுக்கிறதுக்காக கழட்டிட்டு ஏன் திருப்பி போட்ட? Why are you removing at the time of baptism? And அப்ப why are நீ you wearing யாரை it again? ஏமாற்றுகிறாய்? Whom you are trying to cheat? ஆண்டவரை ஏமாற்றிட முடியுமா? Can you cheat the Lord? ஆண்டவரை ஏமாற்றிட்டு நிம்மதியா உன்னால வாழ முடியுமா? By deceiving the Lord, can you live peacefully? ரட்சிக்கப்படாத புருஷ நிமித்தமா சிலருக்கு பர்மிஷன் கொடுத்திருக்கிறோம். Due to the unsaved husband, we have given permission to some குடும்பம் people. உடையக்கூடாது, குடும்பத்துல பிரச்சனை வரக்கூடாது என்று பர்மிஷன் கொடுத்திருக்கிறோம். And we had given permission that the family may not be broken. ஆனா அதை ஒரு அலங்காரம் என்று நீ மறுபடியும் எடுத்து அணிவாய் என்றால் நீ துணிகரமாய் நடக்கிறாய். But if you once again wear it as an adorning and you are walking presumptuously, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise be to God. எத்தகைய தேவபக்தியோடு கூட நீ இருக்கிறாய். Are you with such godliness? எனவே கர்த்தருடைய பிள்ளைகள் வீணான அலங்காரத்திற்கு போக கூடாது. That's why the children of God should not go for vain adorning. தேவன் அதை வெறுக்கிறார். The Lord is hating those அதே things. நேரத்திலே But at the same time, வேற ஒரு அலங்காரத்தை குறித்து நாம் அந்த வசனத்திலே படிக்கிறோம். and we read about another adorning in this verse. அதுக்கு பெயர் தான் தகுதியான வஸ்திரம். ஹல்லேலூயா. அதுக்கு பேர் என்ன? சகோதரிமார்களே சத்தமா சொல்லுங்க, என்ன வஸ்திரம்? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. தகுதியான வஸ்திரம். The acceptable clothing. verse 9 ல இருந்து படிங்க. In like manner also that women adorn themselves in modest apparel, with shamefacedness and sobriety, not with braided hair or gold or pearls or costly array. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நல்ல அந்த Dress வாங்கி ரீசெண்டா ஒன்னு வாங்கி இருக்குல்ல, அது போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி நின்னு பாரு, அது தகுதியான வஸ்திரமா இருக்கா பாரு. And you wear the dress what you have bought and just stand before the mirror and see it is the garment of good works. அது எவ்வளவு நாள் மறைச்சு வச்சிருப்பா பெட்டியில? How long will you hide that in அது the ஒரு நாள் box? Dress பண்ணிட்டு கண்ணாடி முன்னாடி நின்னு பாரு. One day you clothe that and stand நீ before ஒரு the தேவ mirror. பிள்ளை தானே? You are the child of அது God. தகுதியான வஸ்திரமா? Is that the garment of good works? இல்லனா Or else அதை நீ விட்டுடு, வேண்டாம். you leave that. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. தகுதியான வஸ்திரங்கள். The garment of good works. இரண்டாவது ஞானம். And second one, wisdom. விஸ்டமா? கர்த்தருக்கு அது ஞானம் இல்ல, ஞானம் சொல்றது அது எப்படி ஒரு நல்ல ஒரு கேரக்டர். அது நல்ல கேரக்டர் எப்படி சொல்றது? அது Shamefacedness. அவங்க ரொம்ப வெளியரங்கமா இருக்க மாட்டாங்க, அடங்கி இருப்பாங்க. சுருக்கமா சொல்லும்போது அடங்கி இருப்பாங்க. They will be subjected under. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அடுத்தது தெளிந்த புத்தி. Next one, sober mind. இதெல்லாம் தேவ பக்தி உள்ளவர்களுக்குள்ளதான கேரக்டர். All these are the characters that belongs to the godly people. இதெல்லாம் அவங்க அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். And you have to adorn yourselves with all ஒரு these தேவ things. பக்தி என்றால் அதில ஒரு அலங்காரம் இருக்கிறது. There is a godliness, there is an adorning inside. உலகம் அவளை கண்டு அது அவளுக்கு பின்னால உலகம் வராது. The world will not come behind them. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அப்படிப்பட்டதான ஒரு தேவ பக்தி நமக்கு தேவை. And we need such a godliness in our life. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அப்ப முதலாவது தேவ பக்திக்கேற்ற ஒரு அலங்காரத்தோடு தான் நாம் தேவ சமூகத்துக்கு வர வேண்டும். First of all, we have to adorn ourselves along with the godliness to the presence of God. லூக்கா எல்லாம் கெல்லிஸ்ல இதெல்லாம் பேசும் பொழுது ரொம்ப கடினமான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவார். நான் யோசிக்க பேச தயங்குகிறேன். Pastor Luke used to use hard words while preaching this topic in Kelly's. சரீரத்தை மூடி சரியா மறைக்காத சகோதரிமார்கள் அவங்க ஒரு வழி கழுத்து தலையெல்லாம் கீழே தொங்க போட்டு தான் போயிட்டு இருப்பாங்க அன்னைக்கு.
And all those who do not cover their body properly, they will be bowed கடுமையா on their இருக்கும் heads. அவருடைய உபதேசம் கடுமையா இருக்கும் And his doctrine will be more strict. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் Glory be to God. அதனால தகுதியான வஸ்திரத்தை போடுங்கள் And wear the garment of good இது works. தேவனுடைய ஆலயம் This is the temple of God. இது பரிசுத்தாவின் ஆலயம் And it's the temple of holy God. தேவன் இங்கே தங்கி இருக்கிறார் The Lord is abiding இதை here. சரியாய் நான் பயன்படுத்த வேண்டும் We have to use it properly. அடுத்ததாக Nextly, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் தேவ பக்தி உள்ளவர்கள் செய்த மற்றொரு கிரியை பார்க்கிறோம். Acts chapter 2 verse 8, we see the another. 8:2. Acts chapter 8 verse 2. தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். அல்லேலூயா. இங்கே 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவானுடைய இரத்த சாட்சி மரணத்தை குறித்து பார்க்கிறோம். And here in the 7th chapter we see about how Stephen died as a martyr. நகரத்துக்கு புறம்பே கொண்டு போய் கல்லெறிந்து கொன்றார்கள். And he was taken outside to the city and he was stoned. அவனுடைய டெட் பாடி அங்கே கிடக்கிறது. His dead body was there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் பயம். All the Christians got the fear. அந்த பாடி போய் யாராவது உரிமை கேட்டா நமக்கு கல்லடி விழுமோ? And if we to go and touch the body, will we also be ஆனா stoned? தேவ பக்தி உள்ளவர்கள் அங்க இருக்கிறாங்க. But the godly people are there. எல்லாரும் எழும்பி அங்க போனாங்க. They all went there. அந்த டெட் பாடியை கொண்டு வந்தார்கள். They brought the dead body. அடக்கம் பண்ணினார்கள். They buried அந்த that. பரிசுத்தவானுக்காய் துக்கம் கொண்டாடினார்கள். And they mourned for that ஒரு saint. கருத்தை மாத்திர சொல்லுகிறேன். Let me tell you one. உயிருக்காக பயந்திருக்கும் பொழுது இவர்களோ இரத்த சாட்சியின் ஆவியுள்ளவர்களாய் இருப்பார்கள். When they was fearing for the life and they will be having the spirit of martyr. கல்லடி எங்களுக்கு விழுந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லிதான் சரீரத்தை கொண்டு வந்தார்கள். Though we may be stoned, no matter, saying that only they brought the அங்கே body. மனிதர்களுக்கு அவர்கள் பயப்படவில்லை. They never feared unto the people there. அங்கே இரத்த சாட்சியின் ஆவி இருந்தது. And there was a spirit of martyr. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதுதான் தேவபக்தி. And that is godliness. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த நாட்களிலே எல்லா வாசல்களும் அடைபட்டு கொண்டே வருகிறதை பார்க்கிறோம். In these days we could see all the doors are getting shut. சுவிசேஷத்திற்கான வாசல்கள் அடைபட்டு கொண்டிருக்கிறது. The doors of gospel are getting closed. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இப்படிப்பட்ட காலத்துல In these days, தேவபக்தி நம்ம எங்கே கொண்டு போகிறது? where the godliness is taking us, பயப்படாத இடத்திற்கு கொண்டு போகிறது. and it will take us to the place where we fear not. கர்த்தருக்காக ஜீவிக்கும்படி நம்மை உற்சாகப்படுத்துகிறது. And it is encouraging us to live for the இரத்த Lord. சாட்சியின் ஆவியை நமக்குள்ளே கொண்டு வருகிறது. It brings us the spirit of martyr. அதுதான் இங்கே சொல்லப்பட்ட தேவ பக்தி. And that is the godliness which is said here. என்ன வந்தாலும் வரட்டும் பரவாயில்லை. Whatever may come, no matter. ஸ்தேவான் மேல் விழுந்த கல் என் மேலும் விழட்டும். The stone that fall upon the Stephen, let it fall தேவ upon பக்தி me. அவளுக்குள்ள ஒரு வைராக்கியத்தை கொண்டு வந்தது. The godliness brought a zealous in them. முதலாம் தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே 1 Timothy chapter 6 verse தேவ 6. பக்தியின் இன்னொரு சுபாவத்தை பார்க்கிறோம். And we could see another character of godliness here. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஹல்லேலூயா. இந்த தேவ பக்தி நம்ம எங்கே கொண்டு போகிறது? And where this godliness is taking, போதும். it's enough. போதும். It's enough. என்ன போதும்? And what is enough? 8ஆம் வசனத்தை படிங்கள். 8th verse. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் அது போதும். And if we have enough food and clothing, it's ஒரு enough. தேவ பக்தி ஒரு திருப்தியான இடத்திற்கு கொண்டு போகிறது. The godliness takes you to the place of contentment. கர்த்தர் எனக்கு எது கொடுத்தாரோ அது போதும். Whatever the Lord may give to me, that's enough. போதும் என்று சொல்லக்கூடியதான மனது அதுதான் தேவ பக்தி. The mind of contentment is godliness. இல்லை என்றால் உன்னை பொருளாசைக்கு அதை கொண்டு போய் நிறுத்தும். Or else it will take you to the place of covetousness. உன்னுடைய மனதிலேயே நீ சொல்லிக்கொள். Even in your mind you say, கர்த்தாவே என்னை நீர் இப்படி வைத்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல். Lord, I praise thee that thou hast kept me like this. எனக்கு நீ கொடுத்ததெல்லாம் போதும். All that you have given to me is enough for me. எனக்கு உண்ண உணவும் உடுத்த வஸ்திரமும் கிடைத்தால் அது எனக்கு போதும். It's enough if I had food and raiment. தேவ பக்தி உள்ளவர்கள் ஒரு காலம் பொருளாசை உள்ளவர்களாய் நடக்க மாட்டார்கள். The godly people will never walk in a covetous way. போதும் என்ற மனது மிகுந்த தேவ பக்தியா இருக்கிறது. The contentment is godliness. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory
be to God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of இந்த God. ஆராதனைக்கு நாம் வந்திருக்கிறோம். And we have come to this worship. நம்முடைய தேவைகள் எல்லாம் அவருக்கு தெரியுமே. And he knows all our needs. நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று அவர் அறிந்திருக்கிறாரே. And he knoweth what kind of people we are. எனவே பொருளாசை நமக்கு வேண்டாம். That's why let us not desire the covetousness. உங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றும்படி நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டாம். Do not make supplication to fulfill your lust. கர்த்தாவே, நீர் எனக்கு தந்தது போதும் என்று ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள். Let us say unto the Lord, Lord, what thou hast given to me is enough for me. நீர் எனக்கு தேவைகள் எல்லாம் தந்திருக்கிறீர் என்று சொல்லுங்கள். You say, thou hast met all my needs. அதுதான் தேவபக்தி உள்ளவர்களுடைய விஷயம். That is the matter of godly people. அதை விட்டுவிட்டு வேற ஒரு காரியத்தின் பின்னாலே உன்னுடைய மனது போகாதே. And giving up your mind should not go behind any other thing. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. தேவபக்தி துன்பத்துக்கு நேராக கூட நம்மை நடத்தும். Even the godliness will lead us towards persecution. 2 தீமோத்தேயு 3:12. 2 Timothy chapter 3 verse 12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. உனக்கு ஒரு உண்மையான தேவபக்தி இருக்குமானால், If you have a true godliness, தேவபக்தியாய் நடக்க நீ விரும்பினால், and if you try to walk godly, அதோடு கூட ஒன்று சேர்ந்து வரும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். just remember along with that one other thing will be added. அதுதான் துன்பங்கள், That is called persecution. அதுதான் சிலுவை. That is called the cross. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பிரியமானவர்களே, சிலுவையும் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. Beloved people, even the cross was kept நீ for us. கர்த்தருக்கு பயந்து நடக்க விரும்பினால், If you want to fear the Lord and கர்த்தர் walk, மேல் பயபக்தியாய் இருக்க விரும்பினால், and if you want to be godly towards the Lord, அதோடு கூட உனக்கு ஒரு துன்பமும் வைக்கப்பட்டிருக்கிறது. along with that a persecution is kept for மிகுந்த you. உபத்திரவங்கள் வழியாய் நாம் தேவராஜ்யத்திற்கு போய் சேர வேண்டும். Through much tribulation we have to enter the kingdom of God. எத்தனையோ பரிசுத்தவான்கள் இப்படித்தான் தேவராஜ்யத்துக்கு போய் This சேர்ந்திருக்கிறார்கள். is how so many saints have entered the kingdom of God. தெய்வீகமான பக்தி என்று சொல்லுகிறது ஒரு துன்பமில்லாத வாழ்க்கை அல்ல. The divine godliness is not a life without tribulation. இன்றைக்கு கூட ஒரு துன்பத்தின் வழியாய் நீ போய் கொண்டிருக்கலாம். Even today you may be passing through a persecution. உன்னுடைய கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருக்கலாம். Your legs and hands may be bound. ஒரு வாலிப சகோதரி போய் கொண்டிருக்கிற பாதையை சொல்லுகிறேன். I tell you the path where a young woman is crossing, அவள் மதுரையைச் சேர்ந்தவள் தான். and she belonged to Madurai, அவள் ஆண்டவருடைய பிள்ளையாக ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறாள். and she had been saved and she had become the child of God. சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தாள். Few years ago she joined a company, தன்னுடைய பேப்பர்ஸ் எல்லாம் அங்க கம்பெனியில கொடுத்திருக்கிறாள். and she had given all her papers to that company. அந்த கம்பெனி நடவடிக்கை சரியாக இல்லை. The activities of that company was not proper. எனவே வேற வேலைக்கு தேடினால் வேலை கிடைத்து விட்டது. That's why she sought for another job and she got it. அவள் கம்பெனி நிபந்தனை பிரகாரம் சில மாதங்கள் வேலை செய்தால் அந்த பேப்பர்ஸ் திரும்ப கிடைக்கும். According to the agreement of the company, if she works for months, some more பேப்பரை months, கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுகிறார்கள். and she demanded the paper, but they said we will not give. எவ்வளவோ பிரயாசப்படுகிறார். She tried a lot அவமானப்படுத்தப்படுகிறார். and she was put to shame. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. இப்படி பல உபத்திரங்கள் வழியாக போய் கொண்டிருக்கிறார். Through much persecution they may be passing through, அவளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். and you pray for her. அந்த பேப்பர் கிடைத்தால்தான் அவளுக்கு அடுத்த வேலைக்கு போக முடியும். Only if she got that paper and she may go to another job. நம்முடைய விசுவாசி ஒரு மந்திரி இருக்கிறார், அவர் கூட ஃபோன் பண்ணி இருக்கிறார். Even a believer is the officer, even she had called. மந்திரி தமிழ்நாட்டு மந்திரி, And the minister of Tamil Nadu, அந்த வார்த்தை கூட அவங்க கீழ்ப்படிறது போல தெரியல. even they are not obeying his voice also. பெரிய கம்பெனி முதலாளி விசுவாசி, அவரும் கூட அது போய் பேசியிருக்கிறார், யாரும் அவனுக்கு கீழ்ப்படியவில்லை. Even a believer, the owner of a big company, even they are not obeying them also. அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையோடு கம்பெனி போராடி கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறது. The company is playing with the life நம்ம of கொஞ்ச the நேரம் girl. அந்த பிள்ளைக்காக ஸ்தோத்திரிப்போமா? அந்தவுடைய உபத்திரவங்களை கர்த்தர் மாற்ற The வேண்டும். Lord have to turn her அந்த tribulation. வாலிப பிள்ளையுடைய மனதில் ஒரு விடுதலை உண்டாக வேண்டும். There should be a deliverance in the mind of that young girl. ஒரு சிக்கலுக்குள்ள மாட்டி அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாள். And she was tormented and being இவ்வளவு பேர் நாம் entangled. கூடி வந்திருக்கிறோம். And so many people have அவளுடைய gathered here. உபத்திரவத்தை கர்த்தர் பார்க்க வேண்டும். The Lord should see her கர்த்தர் அவளுக்கு situation. இறங்க வேண்டும். The Lord should have mercy. கைகளை உயர்த்தி அந்த பிள்ளைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவ பக்தி துன்பத்தோடு சேர்ந்துதான் போகும். The godliness will go along with persecution. கண்ணீரோடு சேர்ந்து அது போகிறது. And it will go along with tears. 1 தீமோத்தேயு 2 1 Timothy chapter 2. முதல் 2 வசனத்திலே தேவ பக்தி ஒரு ஜெபத்துக்கு நேராக நம்மை நடத்துகிறது. The first 2 verses, and we could see the godliness direct us towards the prayer. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும்
ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். ஒரு பக்தியுள்ள வாழ்க்கை ஜெப வாழ்க்கைக்கு நேராக நம்மை நடத்துகிறது. A godly life will lead us towards a life of supplication. விண்ணப்பங்கள், ஜெபங்கள், வேண்டுதல்கள், ஸ்தோத்திரங்கள். Supplications, prayers, intercessions and giving thanks. நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு பக்தியான வாழ்க்கை அது ஜெப வாழ்க்கையாய் தான் இருக்கும். A good disciplined godly life, it will be a life of prayer. அவர்கள் தங்களுக்காக மாத்திரமல்ல ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்கும் ஜெபிக்கிறார்கள். Not only for them, they do pray for the kings and for the people who are in authority. ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பக்தி தேவை. Yes, beloved children of God, we need such godliness. நம்முடைய ஜெப வாழ்க்கை நமக்கு போதாது. Our prayer life is not sufficient for நம்முடைய us. ஜெப அளவுகள் போதாது. Our prayer measure is not enough for us. அநேகருடைய போராட்டம் எங்களால் ஜெபிக்க முடியவில்லைன்னு கேக்குறாங்க, சொல்றார்கள். The struggling of many people, they do say we are unable to pray. கடினமான ஒரு விஷயம்தான் ஜெபம். It's a hard thing to pray. ஆனால் நல்லொழுக்கமும் பக்தியும் இருக்குமானால் But if you have a discipline and a godly life, அங்கே விண்ணப்பங்களும் வேண்டுதலும் துதியும் ஸ்தோத்திரமும் நிரம்பி இருக்கும். and it will be filled with supplications, prayers, intercession and giving thanks. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஜெப வாழ்க்கை தேவ பக்தியோடு சேர்ந்தே போகிறது. The prayer life goes along with the godliness. யாக்கோபு 1:27 James chapter 1 verse 27. படிங்கள். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. இந்த தேவ பக்தியுடைய விசேஷம் என்ன? And what is the speciality of this godliness? இங்க நாம் என்ன படிக்கிறோம்? What do we read here? திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் உதவி செய்ய வேண்டும். And we have to help the fatherless and the widows. நன்றாக கவனிங்கள். Listen carefully. திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். We have to help the fatherless people. விதவைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். And we have to help the widows. அதே நேரத்தில் உலகத்தால் உன்னை கரைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. At the same time, you should not spot yourselves with the world. இதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning of this? திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்ய போய் தங்களுடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்தினவர்கள் நிறைய பேர். Many people have defiled their life in order to help the fatherless people. விதவைகளுக்கு உதவி செய்ய போய் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டவர்கள் எத்தனை பேர்? Going to help the widows, many people have defiled their lives. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் இருந்தார். I know a brother. இப்படிப்பட்ட ஒரு விதவையின் குடும்பத்திற்கு உதவி செய்ய போய் கடைசியில் அந்த குடும்ப பாரத்தையும் தன்மையில் எடுத்துக்கொண்டார். And he went to help the family of such a widow, and finally he took the burden of that family. உலகத்தால் கரைப்பட்டு போகிறார்கள். And they are defiled by the world. உலகத்தால் கரைப்படாதபடி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. To keep himself unspotted from the world is a pure religion and undefiled before the Father. யாருக்கு நீ உதவி செய். And you may help to anyone. திக்கற்றவர்களோ விதவைகளோ உதவி செய். And if they are fatherless or widow, you help them. ஆனா உன்னுடைய வாழ்க்கையை கரைப்படாதபடி அந்த இடத்தை காத்துக்கள். But keep your life so that it may not be spotted. அதுதான் பிதாவுக்கு முன்பாக மாசில்லாத சுத்த பக்தியா இருக்கிறது. And that is a pure religion and undefiled before God the Father. பக்தி உள்ள வாழ்க்கை, சுத்தமான பக்தின்னா அது கரைபடாத வாழ்க்கை. Pure religion means the life which is undefiled. எங்க எல்லா இடத்துல உலகம் இருக்கு. Wherever you could see the world. நல்லது செய்ய போனாலும் இருக்கு, தீமை செய்ய போனாலும் இருக்கு. Even if you go to do any good or evil, there is the world. உலகத்தால் உன்னை கரைபடாதபடி காத்துக்கள். But you have to keep yourself unspotted from the world. எந்த குடும்பத்துக்கு நீ ஹெல்ப் பண்ண போனாலும் யோசித்து முடிவு பண்ணு. Though you may want to help any family, and you have to just உன்னுடைய think. மனைவிக்கு தெரியாத எந்த ஹெல்ப் பண்ணாத. Without the knowledge of your wife, do not help anyone. உன்னுடைய புருஷனுக்கு தெரியாத எந்த உதவிக்கு போகாத. Without the knowledge of your husband, don't go to help anyone. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அது பெரிய சச்சரவைகள் பிரச்சனைகளை உண்டு பண்ணும். It will bring great confusion and problems. சில தேவையில்லாத குடும்பத்துல போய் இன்வால்வ் ஆகி கெட்டு போகிறார்கள். People do involve unwantedly in some people, some families. ஆரம்பத்துல அது தெரியாது. In the beginning, it will not seem அது to ஒரு be. தவறான வழிக்கு உன்னை கொண்டு போகும். It will direct you towards wrong path. அதற்கு பிற்பாடு அங்கே நீ கரைப்பட்டு போவாய். And next you will be defiled there. நீ கரைப்பட்டு தேவ சமூகத்தில் எப்படி நிற்பாய்? And you will be defiled and you will be standing in the presence of கூட God. இருங்கள், விடுதலையோடு கூட இருங்கள். Be with deliverance. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. மாசில்லாத சுத்தமான பக்தி அது. And what is the pure religion and undefiled? ஏழைக்கோ விதவைக்கோ ஹெல்ப் பண்றோம், அதே சமயத்துல கரைப்படாமல் வாழ்க்கையை காத்துக்கொள்ளுகிறோம். Whether to the poor or ungodly, we do help, at the same time keeping our life unspotted.
நான் கடைசி காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். Let me tell you the final thing and conclude. இந்த தேவ பக்தியினுடைய முடிவு என்ன? What will be the end of this godliness? ஏன் ஒரு மனுஷன் இப்படி ஒரு தேவ பக்திக்குள்ள இருக்க வேண்டும்? Why a man should be inside this godliness? இதை 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே படிக்கிறோம். We read in 2 Peter chapter 2 verse 9. கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். இங்கே நாம் என்ன படிக்கிறோம்? What do we read here? தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று அவர் ரட்சிப்பாராம். And he will deliver the godly people out of temptations. இந்த சோதனைன்னு சொல்றது இது உலகத்துல தற்காலிகமா வருகிற சோதனை மாத்திரம் அல்ல. அது The temptations doesn't mean not the temporary temptations in this world. இந்த சோதனை தான் இனி வரப்போகிற உபத்திரவ காலம். Only this temptation is the tribulation days which is yet to come. இனி வரப்போகிற உபத்திரவ காலம் தான் சோதனை காலம். The tribulation period which is to come are the days of இந்த temptations. உபத்திரவ காலம் ஆகிய சோதனை காலம் வருவதற்கு முன்பாக And before the days of tribulations which is the days of temptation comes, தேவ பக்தி உள்ளவர்கள் ரட்சிப்பை பெற்று தேவ சமூகத்துக்கு போய் சேருவார்கள். the godly people will be saved and they will reach the presence of God. இந்த ரட்சிப்பு எது? And what is this salvation? அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. That is the second coming of the Lord Jesus Christ. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். In Hebrews chapter 9 verse 22. நியாயப்பிரமாணத்தின்படி 9:28 9:28 9:28. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அதான் இந்த ரட்சிப்பு தான் நம்முடைய சரீர மீட்பு. And this salvation is the redemption of our இந்த body. தேவ பக்தி கர்த்தருடைய வருகைக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது. This godliness will take us to the coming of the Lord. இந்த தேவ பக்தி இல்லை என்றால் நீ அக்கிரமக்காரனாய் போய் விடுவாய். If you don't have this godliness, you will become the worker of iniquity. அவர்களுக்கு ஆக்கினை நாள் நியாயத்தீர்ப்பினால் வைக்கப்பட்டிருக்கிறது. The day of judgment is reserved for them. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பிரியமானவர்களே, அதற்காக தான் இந்த பூமியிலே ஒரு தேவ பக்தி உள்ள வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். Beloved people, that's why we have to lead a life of godliness in this world. இப்பொழுது நம்முடைய கண்களை மூடுவோமாக. Now shall we all close our eyes? எத்தனை பேருக்கு ஒரு உண்மையான தேவ பக்தி உள்ள வாழ்க்கை தேவை? How many of you need a true godly life? இந்த வாழ்க்கை இல்லைனா அடுத்தது நாம் அக்கிரமக்காரர் துன்மார்க்க வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். If there is no such life, then we will be leading a life of wickedness. அப்படி ஒரு துன்மார்க்க வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நியாயத்தீர்ப்பின் நாளுக்கு நாம் போக வேண்டாம். Let us not go to the day of judgment by leading a life of wickedness. பக்தி உள்ளவர்கள் அற்று போகிற காலம். The time where the ungodly people do fail. உண்மையான தேவ பக்தியை வாஞ்சிக்கிறவர்கள் எத்தனை பேர்? How many of you are desiring the true godly life? வாஞ்சித்தால் சில நிமிஷம் முழங்காலில் நில்லு. If you long for that and you stand in your knees for few கர்த்தர் minutes, மாத்திரம்தான் உனக்கு உதவி செய்ய முடியும். the Lord alone can help you. ஆண்டவரே, இந்த பாவம் நிறைந்த பூமியிலே Lord, in this earth filled with sin, மாசில்லாத சுத்த பக்தி எனக்கு தாரும். give me a pure religion and அந்த undefiled. நாட்களில் எருசலேமிலே பக்தியுள்ளவர்கள் வாசமாய் இருந்தார்கள். In those days, the devout people dwelt in Jerusalem. புதிய ஏற்பாட்டு சபையிலே பக்தியுள்ளவர்கள் இருக்கட்டும். Even in the New Testament church, let the godly people நாம் be there. குறைவுள்ளவர்கள் என்பது ஆண்டவருக்கு தெரியும். The Lord knows that we are the people of இன்றைக்கு நாம் shortcomings. சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போமா? Today, let us lift up our voice and கர்த்தாவே, pray. என்னை ஒரு பக்திமானாய் மாற்றும். Lord, make me a godly. உம்மை நான் பற்றி பிடித்துக் கொள்ளட்டும். Let me caught hold of you. மாசில்லாத சுத்த பக்தியை தாரும். Give me a pure religion and undefiled. ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும். Lord, strengthen me. நீர் விரும்புகிறது போல என்னை நான் அலங்கரித்துக் கொள்ளட்டும். Let me adorn myself as thou desire. எனக்கு ஒரு இரத்த சாட்சியின் ஆவியை தாரும். Give me a spirit of martyr. போதும் என்ற திருப்தியோடவே நான் இருக்கட்டும். Let me be with a contentment எவ்வளவு always. துன்பங்கள் வந்தாலும் நான் சகிக்கட்டும். Though how many tribulation may come, let me endure. ஜெபமும் விண்ணப்பமும் என்ற வாழ்க்கையில பெருகட்டும். Let the prayer and supplication abound in my life. ஆண்டவரே, ஒரு பக்தியுள்ள வாழ்க்கை எனக்கு தாரும். Lord, give me a godly life. பக்தியுள்ளவனை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொண்டார். The Lord had separated the godly for him. நம்முடைய அழைப்பு அதுதான். Our calling is that. இப்போது கர்த்தர் நம்மை சந்திக்கட்டும். Now let the Lord visit us. இந்த வசனத்தின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் உலாவுவாராக. Through this word, may the Holy Spirit move in our midst. பரிசுத்த ஆவியானவர் நம்மை தொட்டு ஆசீர்வதித்து அனுப்புவாராக. May the Holy Spirit touch us and bless us. ஆம் தேவ பிள்ளையே, இனி ஒரு மகா பெரிய சோதனை வைக்கப்பட்டிருக்கிறது. Yes, dear child of God, a great trial is kept for நமக்கு us. முன்பாக ஒரு பெரிய சோதனை காலம் உண்டு. A great days of temptation is for us. இந்த சோதனைக்கு தப்ப வேண்டுமானால் And if we want to spare that தேவ temptation, பக்தி உள்ளவர்களாய் மாறுவோமாக. let us become the people of godly.
நம்முடைய குறைகளுக்காக மனஸ்தாபப்படுவோம். Let us repent for our shortcomings. கண்ணீரோடு தேவ சமூகத்திலே காத்திருப்போமாக. Let us wait in the presence of God with tears. சத்தத்தை உயர்த்தி ஜெபியுங்கள். You pray by lifting up your voice. ஒருத்தரும் மௌனமாய் இருக்க வேண்டாம். None of you should be silent. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அனுப்புகிற நேரம். The time for the Lord to bless us and send.